हे वैष्णव ठाकुर दयार सागर दासे करुणा कोरी वैष्णव ठाकुर दयार सागर दासे करुणा कोरी धिया पदच्छय शोधोय माये दिया पदच्छय शोधोय माये तोमार चरण धोरी तोमार चरण धोरी छाया बेगादोमी छाया दोसा सोधी छाया गुना देहो दासे छाया बेगादोमी छाया दोसा सोधी छाया गुना देहो दासे छाया सत्संग देहोए आमारे छाया सत्संग देहोए आमारे বসেছি সঙ্গের আশে বসেছি সঙ্গের আশে ও হে वैष्णव ठाकुर दयार सागर दासे करुणा कोरी ओ हे वैष्णव ठाकुर दयार सागर दासे करुणा कोरी एकाकी आमारा नाही पाया बाला हरि नामा संकीर्तने एकाकी आमारा नहीं पाया बाला हरि नामा संकीर्तने तुमी कृपा करी श्रद्धा बिंदु दिया तुमी कृपा करी श्रद्धा बिंदु दिया देहो कृष्ण नाम धानी देहो कृष्ण नाम धानी ओ हे वैष्णव ठाकुर दयार सागर दासे करुणा कोरी ओ हे वैष्णव ठाकुर दयार सागर दासे करुणा कोरी कृष्ण से तुम्हारा कृष्ण दीते पारो तुम्हारो सकतिया छे कृष्ण से तुम्हारा कृष्ण दीते पारो तुम्हारा शक्तिया छे आमी तो कंगाल कृष्ण कृष्ण बोली आमी तो कंगाल कृष्ण कृष्ण बोली धैतवा पाछे बाछे धैतवा पाछे पाछे आमी तो कंगाल कृष्ण कृष्ण बोली आमी तो कंगाल कृष्ण कृष्ण बोली
धैतावा पाछे पाछे ओहे वैष्णवा ठाकुरा दोयार सागर दासे कोरोना कोरी ओहे वैष्णवा ठाकुरा दोयार सागर से कोरोना कोरी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे ओ हे वैष्णव ठाकुर जय 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 वैष्णव ठाकुर निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल। हरिनाम संकीर्तन की जय, हरे कृष्णा महामंत्र की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल। ரொம்ப நன்றி இந்த சர்வீஸ்க்காக. ஹரி ஹரி போல். ரொம்ப நன்றி வைஷ்ணவி ஹரிபிரியா மாதாஜி. செவிகளுக்கு மட்டுமல்லாது மனதிற்கும் ரொம்ப இதமான ஒரு பஜனை எங்களுக்காக வழங்கியிருக்கீங்க ஸ்ரீமண்டலின் சார்பாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக நம்மளுடைய பகுதிக்கு பாகவத கதாமிருதத்துல பாகவதம் போன வாரத்துல தொடர்ச்சியாக இன்றைய தினம் பிரகலாத் மகாராஜருடைய ஸ்துதிகள் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ஒரு தமிழ்ல ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டுவதை தந்திட வெங்கடேஷன் நீ இருக்க, வேண்டுவது வேறில்லை குறையொன்று மறைமூர்த்தி கண்ணா அப்படின்ட்டு வரும். வேண்டுவது வேறில்லை. ஆனா இங்க பிரகலாத மகாராஜர் என்ன வேண்டுறாரு, அவருக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்காக ரொம்ப அழகா அதை போன வாரத்தோட தொடர்ச்சியா நமக்கு வழங்குவதற்காக நம்ம எல்லோருக்கும் எப்போ இன்ஸ்பிரேஷனா இருக்கிற நம்மளுடைய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சீதாச்சார மாதாஜி அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவத் பிரணாம். ஸோ மாதாஜி நம்ம ஜாயின் பண்ணுவாங்க ஒரு சில நொடிகள்ல. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே,
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னோட ஆடியோ கிளியரா இருக்கு இல்லையா? இப்ப கேக்குது மாதாஜி. ஸ்டார்டிங்ல ஒண்ணும் கேட்கல, இப்ப கேக்குது. இப்போ இல்ல, இப்போ கொஞ்சம் கிளிச் இருக்கு, ஏதோ கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது மாதாஜி. நான் பேசிட்டே போறேன். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எனக்கு ஜஸ்ட் இந்த ஸ்ரீமண்டலி குழுவினருக்கும் எல்லாரும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் மனமார்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள். ஏன்னா இந்த வைஷ்ணவிகளுடைய உங்களுடைய ஊக்கத்தாலதான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம், இவ்வளவு தூரம், இவ்வளவு பெரிய இன்றியமையாத ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். அது அந்த பக்தியின் மார்க்கத்துல போயிட்டே இருக்கோம்னா நம்மளுடைய ஒன்று சேர்ந்த ஒரு குப்பான ஒரு கோஆபரேஷன் சொல்றோம் இல்லையா, டீம் எஃபர்ட் தான் நம்மளுக்கு இதுல நம்ம பக்திக்கு ஒரு அடிப்படை, ஒரு ஃபவுண்டேஷன் வேணும்னா கூட 4 பேரு நம்மள மாதிரி திங்க் பண்றவா இருந்தாதான் என்ன படிக்கிறோம், என்ன பண்றோம், என்ன முயற்சி பண்றோம், இதெல்லாம் ஒரு அழகான ஒரு அர்த்தம் ஒண்ணு. தேங்க்ஸ் பிரபுபாதர், ஸ்ரீல பிரபுபாத் நம்மளுடைய ஃபவுண்டர் ஆச்சாரியா இருந்துட்டு என்னுடைய குரு நமஸ்காரத்தை தெரிவித்து செகண்ட் பார்ட் ஆர் தேர்ட் பார்ட் ஆர் இன்றைய பாடத்தை நம்ம பிரகலாதருடைய கருத்துக்கள் மூலமா பகவானை எப்படி வழிபடுத்தணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு தெரியும் பிரகலாத் யாரு அப்படின்னா அவர் ஒன் ஆஃப் த மகாஜனம், 12 மகாஜனாஸ் அப்படின்னு. ஆனா அவளாரும் பெரிய பக்தி மார்க்கத்துல சிறந்தவா. அதுல 12 பேரு யமராஜர் சொல்றார். அவருடைய யாரு? ஸ்வயம்பு, நாரதக, சம்பு. ஸ்வயம்புனா நம்ம பிரம்மா, நாரதர் நமக்கு தெரியும், சம்பு சிவன். அதே மாதிரி குமாரர்கள், சனத்குமாரர்கள் 4 பேரு. அவளுடைய வழிபாடுகள், அவ கொடுத்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா நம்மளுடைய பக்திக்கு ஒரு கரெக்ட் டைரக்ஷன் கிடைக்கும். சோ குமாரர்கள், கபில முனி அப்படின்னு இருக்கிறவர் அவரு. அதுக்கப்புறம் அதுல 1வது நம்ம பிரகலாதர். அவருடைய சின்ன பையனா இருந்தாலும் அத்தனை இன்றியமையாத அறிவுரைகள் கொடுத்திருக்கார். அதனால அந்த இத்தனை மகாஜனங்கள்லயே நம்ம பார்த்தோம்னா பிரகலாதர் ஒருத்தர், ஆனா சனத்குமாரர்களும் ஒருத்தர். அதுக்கு மேல ஜனகர், அவரு சீதா தேவியோட அப்பா. அப்புறம் பீஷ்ம பிதாமகா நம்மளுக்கு தெரியும். பலி பையான்னு அசுரனா இருந்தாலும் அந்த பலி மகாராஜ் பிரகலாதுடைய அந்த வாழ்க்கையை ஃபேமிலி இதுல வர்றதுனால அவரு ஒரு 12 ஒன் ஆஃப் த மகாஜனம் அப்படின்னு நம்ம இங்க சாஸ்திரங்கள் யமராஜர் சொல்ற. அப்புறம் வையாசகி நம்ம வியாசர். இந்த பாகவதம் மூலம் தானே இவ்வளவு தூரம் நம்மளுக்கு பல கதைகள் தெரியறது, பல அறிவுரைகள் கண்டுபிடிக்கிறோம். வேதங்களோடைய சாரத்தை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம்னா இந்த வியாசரால வந்த ஒரு பிரேமியாத ஒரு இந்த மகாபாரதம், வேதங்கள், உபநிஷதங்கள், புராணங்கள், அப்புறம் அதுக்கும் மேல மகாபாரதம் அண்ட் இந்த ஸ்ரீமத் பாகவதமும் அண்ட் யமராஜருடைய அவருடைய பாடங்கள். சோ இது மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ பேரு பெரியவா ஆச்சாரியர்கள்லாம் இருக்கச்ச அவளோட கருத்துக்களை நம்ம அப்படியே லேசா எடுத்துடக்கூடாது. அதை நம்ம சீரியஸா எடுத்துட்டு அதை ட்ரை பண்ணணும். தத் கர்ம பிரவர்த்தனா. ஸோ அதனால நம்மளுடைய பக்தி வளரணும் அப்படின்னா அந்த ஒரு பெரிய ஒரு வயல்ல அந்த நிறைய செடிகள்லாம் வளரும். அதுல கெட்ட செடிகளும் வளரும், நல்ல செடிகளும் வளரும். ஸோ அதனால என்ன பண்றது, அந்த தேவையில்லாத செடிகளை தூக்கி போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு என்றுன்னா இந்த மாதிரி நம்ம பக்தி இல்லாத பீஜம். பக்தி இந்த பீஜமா நம்மளுடைய மனசுல இருக்கு, நம்ம ஆத்மாக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அது கரெக்டா வளரணும்னா இந்த பெரிய பெரிய திறமையாத மகாஜனங்களுடைய அறிவுரைகளை ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சு அவளுக்கு சொல்ற கருத்துக்களை
புரிஞ்சுதோ இல்லையோ, ஆனா ஒரு ஃபெய்த்தோட நம்ம வந்து ஈடுபடுத்தினோம்னா அதோட தானாவே நம்மளுடைய அந்த பிராக்டிஸ், அந்த ஹேபிட், அவளுடைய பிரார்த்தனைகளை தினம் தினம் வாசிச்சு படிச்சோம்னாலே தானாவே அந்த அழகான பக்தி லதா பக்தி லதா அப்படின்ற ஒரு பக்தி உடைய செடி தானா நன்னா உயர்ந்து வளர்ந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு பூ மூலமாகவும் ஃப்ரூட் மூலமா எல்லாரையும் காப்பாத்தும். ஸோ சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் விதின் அப்படிம்போம் நம்ம. ஒரு பெரிய இது இல்லையா, ஒரு ப்ராவர்ப் இருக்கு, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், சேரிட்டி பிகின்ஸ் விதின். ஸோ நம்மளுடைய பக்தி சரியா நம்ம பண்ணினோம்னா பாக்கி பேருக்கு நம்ம அழகா உபதேசம்னா இல்ல டீச்சிங் பண்ணணும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோடைய ஒரு கொள்கை, அவருடைய மிஷன் என்ன, அதுதான். அதேதான் பிரபுபாதரும் பண்ணி காமிச்சார். சோ அதனால நம்ம அது பண்றது. சோ பிரகலாதோடைய அவருடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா அவருடைய வாழ்க்கையை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது மூலமா அவர் என்ன நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிராக்டிக்கலா சொல்லித்தரார். அப்படின்னா என்ன, நம்மளுடைய இப்ப மனுஷ ஜென்மம் எடுத்துருக்கோம், அது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மனுஷ ரூபத்துலதான் நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம வெளிப்படுத்த முடியும் versus any animals or living plants இல்லையா. நிறைய உயிருள்ள ஜாதி இனங்கள் இருந்தாலும் இந்த மனுஷ ரூபம் மூலமா சில விஷயங்கள் நம்மளால வெளிப்படுத்த முடியும், 4 பேருக்கு சொல்ல முடியும், நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்டராக்ஷன் வந்து நல்லா இருக்கும். அதுக்கும் மேல நம்ம என்ன வந்து எப்படி கஷ்டங்கள் வந்தா அது எப்படி நம்ம தாக்கு பிடிக்கிறது, அதையும் சகிச்சுக்கிற அளவுக்கு எப்படி முடியும்னா பகவான் நாமத்தை சொல்றதுனாலதான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன் பகவான் நாமம் மூலமா அவருடைய மெயின் லெசன் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா குழந்தையிலேருந்தே ஒரு இன்றியமையாத ஒரு நம்பிக்கை பகவானுடைய நாமத்து மூலமா. அது எப்படி வந்ததுன்னா அப்படியே ஒண்ணும் வரல, ஆனா அவருடைய குரு மேல அவர் நாரதர்ன்ற ஒரு காரணம், அவர் சொல்ல வார்த்தைகளை டோட்டலா நம்பி அந்த பகவத்தோட அவரு கொடுத்த ஞானத்துல பகவன் நாமாவோடைய சக்தியை நம்பி அந்த நாமத்தையே எல்லா சமயத்திலும் எல்லா கஷ்டங்களும் அவ சொந்த அப்பா கஷ்டம் கொடுத்தா கூட அதையும் உற்சாகத்தோட பகவானுடைய கிருபைன்னு எடுத்துட்டு கஷ்டங்களையும் அனுபவிச்சு நாமத்து மேல இருக்கிற ஒரு தைரியத்துல அவர் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்தாருன்றது நம்ம அந்த கதைகள் மூலமா தெரியுது. அதே மாதிரி அவர் என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு. சோ நம்மளோட பௌதிக ஆசையெல்லாம் ரொம்ப வந்து டெம்பரரி, நம்ம வந்து ஒரு இல்யூஷன்ல இருக்கோம். சோ அந்த ஸ்லோகங்கள் மூலமா நினைச்சிட்டு இருக்கோம். சோ நம்ம இந்த பௌதிக ஆசை இது வந்து நிலை வாழ்ந்தது இல்லை, அதெல்லாம் என்னைக்குமே அழியக்கூடியது அப்படின்ற சில விஷயங்கள் தர. அப்புறம் அந்த நம்ம நம்பிக்கைன்னு இருந்தாலும் ஒரு பயம் இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கு, பகவான் இருக்கார், நம்மளை காப்பாத்துறாரு, அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த ஃபியர்லெஸ்னஸ், ஒரு பயமற்றது, அபய சரணார விந்தரே அப்படின்னு நம்ம பாடுறோம். என்ன பஜஹுரே மன ஸ்ரீநந்தன அபய சரணார. சோ நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு அபயம் அப்படின்னு ஒரு வரணுமோ. ஹரே கிருஷ்ணா. மத்ஜி உங்க ஆடியோ கிளியரா இல்ல. ஹரே கிருஷ்ணா. போனா மத்ஜி உங்களுக்கு கேக்குதா? இல்ல கேக்கல லலிதா. ஏதோ ஆடியோ ஒட்டாவே. யா எஸ் பிரபு. நான் ஒரு நிமிஷம். அவங்க சைன் அவுட் ஆயிருக்காங்க, நெட்வொர்க் இஷ்யூ. ஜஸ்ட் சாரி. யா, இஸ் தட் ஓகே? இப்போ I think I'm back. Yes, ma'am. Suddenly, I don't know Okay, how. madam. யா, சோ நம்ம இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. சோ அதனால அவருடைய
ஒரு கம்பேஷன், ஒரு அவ அப்பா எத்தனை உதாசீனம் படுத்தினாலும், எத்தனை உசிரே எடுக்கிற அளவுக்கு அவ அப்பா அந்த குழந்தைய அவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவ அப்பா மேல ஒரு மரியாதையும் இருந்தது. அதே சமயத்துல பகவான் அவரை காப்பாத்துவான்ற ஒரு அந்த அப்பாவை வெறுக்காம, ஒரு கோபம் கொள்ளாம எல்லாத்தையும் பொறுத்திருக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருந்தது. அதை நம்ம பார்க்கணும். சியா நம்மள சுத்தி பேர் நிறைய பேர் நன்மையும் செய்வா, தீமையும் சொல்வா. அதனால அவ தீமை செஞ்சதுனால அவளை பழி வாங்கணும்ன்றது, பழி வாங்குற புத்தி எல்லாம் இல்லாம அப்பாய் சுனாம் அப்படின்ற கம்பேஷன் அப்படின்ற ஒரு பகவானுடைய முதல்ல நம்மளுக்கு அந்த தெய்வீக குவாலிட்டிஸ் எல்லாம் வரணும்னா அந்த டாலரன்ஸ், பேஷன்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம எல்லாம் புடிச்சுக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அதனால நம்ம பாக்குறோம் பிரகலாதுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப இன்றியமையாத. நம்மளுக்கு இன்றையோடைய சூழ்நிலை, இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலை, ஏர் இந்தியா ஒரு இடத்துல பார்த்தோன்னா நம்ம ஏர் இந்தியா ஃபிளைட் மூலமா எத்தனையோ பேரு ஏன்னோ உயிர் விழுந்துட்டா. அதனால அது என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, என்ன யோசிக்க முடியும்? அதனால பகவானை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இல்லாம இந்த இவாளுடைய மகாஜனங்கள் பிரகலாதர், யம, பிரம்மா, நாரதா அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு பகவான் உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தானா பகவானுக்குள்ள இருக்க அவர் செய்ய நடவடிக்கை எல்லாம் சரிதான் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அபயம் இல்லாம இருக்கும். சோ அதனால இன்னைக்கு பிரகலாத் என்ன சொல்லித்தராருன்றது நம்ம ஒரு கண்ணோட்டம் ஃபாஸ்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சிலது நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு அண்ட் நம்மளால சாண்ட் பண்றக்கூடிய அளவுக்கு சில ஸ்லோகங்கள் நான் தான் பிக் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சோ எப்படி நம்ம ஒரு நம்மளுடைய வைஷ்ணவ கீதத்துல எப்படி பாடுறோம்னா, யாரை பத்தி பாடுறோம் இன்னைக்கு? யாரை பத்தி? பிரகலாத் ஒருத்தரை பத்தி பாடுறார். அது யாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நரசிம்மரை பத்தி அவர் நிறைய ஸ்தோத்திரம் பண்றார். அதனால எப்படின்னா அந்த நரசிம்மர் யாரு? நரசிம்ம வாமன ஸ்ரீ மதுசூதன பிரஜேந்திர நந்தன ஷாமா பூத்தன காத்தன கைதவ சாதன ஜய தசரதி ராமா. இந்த யாரு? நந்த மகாராஜர், நம்ம கிருஷ்ணரே நந்த மகாராஜரா உடைய பையனா அவரே பல அவதாரங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நரசிம்ம அவதாரம் ஒண்ணு எடுத்தார், வாமன அவதாரம் எடுத்தார். நம்மளால எதிர்பார்க்கக்கூடிய கூட யாரு குழந்தையா இருந்து பூத்தனைன்ற ஒரு அரக்கிய வதம் பண்ணினவரே ராமரா ரொம்ப அமைதி புருஷனா உலகத்தையே க்ஷேமமா இருக்கிற மாதிரி செஞ்சார். இந்த மாதிரி பல வடிவங்கள்ல, பல ரூபங்கள்ல, பல கிருஷ்ணா வர்ணம், துஷா கிருஷ்ணம்ன்ற பல ரூபத்துல எடுத்துட்டு பிரகலாதுன்ற தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்கோசரம் வந்திருக்கார். அதனால பிரகலாத் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் பகவான் நம்மள பக்த வத்சலனா இருந்து நம்மளை காப்பாத்துற பக்தனுக்கு, பெரிய அந்த கடவுளுக்கு, அந்த கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா நல்லது. பிராக்டிக்கலா எப்படி நம்ம அவரை வழிபடுத்தலாம்ன்றது இந்த ஸ்தோத்திரத்துல தர. இது சாப்டர் 5 7th கேண்டோல அப்ப 5வது சாப்டர்ல 23வது ஸ்லோகத்துல கத்து கொடுக்குற. சோ ஐ எம் ரிக்வெஸ்டிங் லலிதா மாதாஜி, நீங்க அத ஸ்பாட்லைட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்லோகத்தை காமிச்சா நல்லா இருக்கும். சோ யாராவது இந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணினாலும் நல்லா இருக்கு. ஓகே, யா. ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச. श्री प्रह्लाद उवाच श्रवणं कीर्तनं विष्णोः श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनं स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यम् अर्चनं वन्दनं दास्यम् सख्यम् आत्मनिवेदनम् सख्यम् आत्मनिवेदनम्
इति पुंसार्पिता विष्णो इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणा भक्तिश्चेन्नवलक्षणा क्रियते भगवत्यद्धा क्रियेते भगवदत्ता तन्मन्येदीतमुत्तमम्. तन्मन्येदीतमुत्तमम्. சூப்பரா படிச்சேன் மாதாஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. பிரகலாத மகாராஜன் கூறினார், பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம், ரூபம், மாதாஜி குணங்கள். டிரான்ஸ்லேஷன் கேக்குதா மாதாஜி படிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. பிரகலாத மகாராஜர் கூறினார், பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம், ரூபம், குணங்கள், உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல், அவற்றை நினைத்து கொண்டிருத்தல், பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல், பகவானுக்கு 16 வகையான உபச்சாரத்தை செய்தல், பகவானை துதித்தல், அவரது சேவகனாய் இருத்தல், பகவானை தனது உற்ற நண்பராக நினைத்தல், அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல், அதாவது மனோ, வாக்கு, காயம் ஆகியவற்றினால் அவருக்கு சேவை செய்தல் ஆகிய இந்த 9 முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இவ்9 முறைகளின் மூலமாக தன் வாழ்வையே ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவைக்காக அர்ப்பணித்துள்ளவன் பூர்ண அறிவை பெற்றிருப்பதால் அவன் மிகவும் கற்றறிந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப அழகா படிச்சேன். அந்த படிப்புலயே, இந்த படிச்சதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது கிருஷ்ண பிரகலாதன் என்ன சொல்றான்னு. சோ இந்த 9 முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணுதான் முக்கியம், அடுத்த முறை முக்கியம் இல்ல அப்படின்லாம் நம்ம குறைச்சு பேச முடியாது. சோ இந்த ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் சொல்லியிருக்காரு, when you want to climb the top floor, நம்ம எப்போ மாடிக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், அது கடைசி படியை பார்க்க கூடாது, முதல்லேந்து வந்த படியை பார்த்தோமானாதான் நம்ம கடைசியில அந்த மாடிக்குள்ள போய் உச்சத்துல போய் நிக்க முடியும், நம்ம போற வேண்டிய இடத்துக்கு நிக்க முடியும். அதனால நம்மளுடைய இந்த பக்தியின் பாதை நன்னா படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இட்ஸ் குட் இல்லையா? ஒரு குழந்தை வடிவத்துக்கு இட்ஸ் குட் டு டேக் பேபி ஸ்டெப்ஸ் அப்படிம்பாங்க. சோ அதனால இதெல்லாம், ஏன்னா அந்த நம்ம போக வேண்டிய விஷயம் ஒரு பெரிய இடத்துக்கு போறோம். அது என்னன்னா பக்தியின் மார்க்கம். பகவான் இடத்துல போகணும்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணிதானே ஆகணும், எண்டிவர்னு ஒரு பண்ணிதானே ஆகணும். அதுக்கு முதல்ல என்னன்னா ஸ்ரவணம் அப்படின்ற ஒரு நம்மளுடைய இந்த காதுகளை பார்த்தோம்னா இது ஒரே ஒரு பௌதிகம் தான், அது தூங்காம இருக்கும். அந்த ஒன்லி சென்ஸ் தட் கேன் க்ளோஸ். நம்ம மூட முடியாது, புக்கு கூட மூடின்றலாம். ஆனா நம்ம தூங்குற நேரத்துல எது நம்மள எழுப்போம்னா அந்த சத்தம், அலாரம் சத்தம் கேட்டதோ, ஒரு பறவைகளோட சத்தம் கேட்கறதோ, காத்தால எப்படி வந்துக்கிறோம் அப்படியே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு வேற உலகத்திலேயே இருப்போம். எங்கேயோ நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் எங்கேயோ இருக்கும், சொப்னங்கள்லாம் பயங்கரமான சொப்னம் காணுன்னு இருப்போம், பயங்கரமா இருக்கும், இன்றையமையாததா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா காத்தால சூரியன் உதயம் வந்துடுத்து அப்படின்னு எப்படின்னா அந்த சில ஒலி சத்தத்தாலதான் இந்த காது நம்மளுக்கு நம்மளுடைய திரும்பியும் நம்மளுடைய என்ன அந்த ட்ரீம் வேர்ல்ட்னு பிசிக்கல் லைஃப்க்கு கொண்டு வருது இந்த காது. சோ அதனால அந்த காதை நம்ம கரெக்டா பாம்பு பொத்து மாதிரி இல்லாம வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, அந்த காதுல முதல்ல கேட்கக்கூடிய நல்ல சப்தம் என்னன்னா ஹரிநாமம் அப்படின்னு. அதனால எழுந்துக்கிறச்சே நம்மளால வாயால கொஞ்சம் லவுடா ஹரி 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 அப்படின்னு 7 வாட்டி சொன்னோம்னா அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறா. அதே சமயத்துல கீர்த்தனையும் நடந்துடுது. அதனால ஒவ்வொரு இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணு அந்த பகவான ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்ரவணம் கீர்த்தனத்திலேன்னு ஆரம்பிச்சோம்னா ஆஃபரிங் பிரேயர்ஸ் அப்படின்றது நம்மளா ஈஸியா வரும். வந்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம். சோ அர்ச்சனம் வந்தனமும் பண்ணோம்னா இன்னைக்கு அதுதான் நம்ம பண்ண போறோம். சில ஸ்லோகங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம படிச்சோம்னா இதனால நம்மளோட ரிலேஷன்ஷிப் பகவான் கிட்ட சம்பந்தக, அபிதய,
பிரயோஜனம் அப்படின்னு சம்பந்தத்தை பகவான் கிட்ட நம்ம சம்பந்தம் ஏற்படுத்திக்கணும்னா அபிதயா அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணணும். அப்ப பண்ணினாதான் நம்ம பண்ற விஷயத்துக்கு யூஸே இருக்கும், அது பயனுள்ளதாகவும் இருக்கும். யூஸ்ஃபுல்லான என்ன விஷயம்னா இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் கேட்டுண்டு அத அர்ச்சனம் இந்த வந்தனம் பண்ணிண்டா தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்ன்றது விஷயங்கள் ஈஸியா வந்துடும். அதனால ஸ்மரணம் விஷ்ணுன்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷ்ணு. சோ பிரகலாத இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அதுல பிரகலாதனுடைய இன்றியமையாத ஒரு விஷயம் என்னன்னா பகவத் பக்தி மார்க்கத்துல எப்பவுமே அந்த விஷ்ணுவை ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தார். எப்படி ஸ்மரணம் பண்ண முடிஞ்சது? ஏன்னா அவர் நிறைய சிரவணம் பண்ணினார். அந்த சிரவணம் பண்ணினதுனால கீர்த்தனம் பண்ண முடியுது. ஏன்னா அதனால பகவானுடைய ஞாபகம் எப்பவுமே இருந்தது. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் நம்மளுக்கு கத்து கொடுக்குற. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. அது நான் நம்ம இப்போ அதே சாப்டர்ல 30வது ஸ்லோகம் பிரகலாத் நம்மளுக்கு சொல்லித்தரார். அது கரெக்ட். யா மதீர்ண கிருஷ்ணே பரதः ஸ்வதோவா. இல்ல சாரி, நான் டியூனை மாத்த போறேன் இப்போ. ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச மதீர்ண கிருஷ்ணே பரதः ஸ்வதோவா. யாராவது சொல்ல முடியுமா? இது நீங்க சொல்லுங்க. ஸ்ரீ பிரகலாத உவாச்ச மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா பிதோபி பத்யேத கிருஹவ்ரதானாம் மிதோ பிபத்யேத கிருஹவ்ரதானாம் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ரம் அதாந்த கோபிர் விசதாம் தமிஸ்ரம் புனః புனశ్చర్విత சர்வனானாம் புனః புனశ్చర్విத சர்வனானாம். ஹரே கிருஷ்ணா. அழகா படிச்சேன் மாதாஜி, ஃபென்டாஸ்டிக். அதோட மொழிபெயர்ப்பு படிக்கவா மாதாஜி? யாரும் படிக்கலன்னா நான் படிக்கிறேன். படிங்கோ. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத்க்கு ஜெய். பிரகலாத மகாராஜன் பதிலளித்தார். கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால் பௌதீக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் நரக சூழ்நிலைகளை நோக்கி முன்னேறி சென்று மென்றதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டே இருக்கின்றனர். மற்றவர்களின் உபதேசங்களாலோ அவர்களது சொந்த முயற்சியாலோ அல்லது இவ்விரண்டின் சேர்க்கையாலோ கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா. அழகா படிச்சேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட படிச்சாலும் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேற பெரிய நான்லாம் சொல்லவே வேண்டாம், அப்படியே நம்மளுக்கு தானா நாரதரும் பிரகலாதரும் நம்மளுக்கு அப்படியே உள்ளேந்தே சொல்லி கொடுத்துருவார். மாதாஜி ரொம்ப நன்னா படிச்சேன். அந்த எக்ஸ்பிரஷனோட படிச்சாலே சூப்பரா இருக்கும். அதனால இந்த கடைசி வார்த்தை, கடைசி லைன் என்ன சொல்லுங்க திரும்பி, அந்த லாஸ்ட் மொழிபெயர்ப்பு. நாட்டம் ஏற்படுவதே இல்லை, இல்லையா? யா. சோ அதனால யா என்ன ஆறுது, இத்தனையும் நான் விஷயம் சொல்லித்தரேன், ஸ்ரவணம் கீர்த்தனம் சொல்றேன். ஆனா மனுஷாளுக்கு அதுக்கு பகவானுடைய நாமத்து மேல பற்றுதலே இல்லை. ஏன் இல்லைன்னா என்னன்னா இந்த பௌதிக ஆசையில ரொம்ப ஈடுபட்டுட்டா. சோ அதனால என்னதான் நம்ம நல்ல விஷயங்கள் சிலர் சமயம் நம்ம சொல்லுவோமோன்னு, சொன்னா புரியாது பட்டாதான் புரியும் அப்படின்போம் இல்லையா? நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், நம்ம பாட்டி எல்லாம். நான் சொன்னா புரியலையா, சோ பட்டுதான் ஆகணும்னா படணும் அப்படின்னு. அதனால புனశ్చర్విత சர்வனானாம், நம்ம சாப்பிடுவதே திரும்பி திரும்பி இந்த மாடு எல்லாம் சாப்பிடுவேன். அது மாதிரி இது கஷ்டம்னு தெரியும், ஆனாலும் தைரியமா நம்ம அது தப்பு பண்ணுவோம். ஏன்னா என்னதான் நடக்கட்டும் பார்க்கட்டுமேன்னு. ஆனா எது அது மாதிரி அவ்வளவு மாதிரி ஒரு அசட்டு தைரியம் நம்மளுக்கு இருக்குன்னா, நம்ம அந்த பௌதிக ஆசை ஒரே ஒரு எல்லையே இல்லாம பறந்து போய் அந்த பகவான் கிட்டேந்து அந்த நம்மளுடைய பற்றுதலை வேற பக்கம் திசை திருப்பி விடுறது. ஏன்னா அந்த பௌதிக ஆசை இருக்கிறதுனால. சோ அதனால அந்த மாதிரி கிட்ட இருக்கிறவா என்ன ஆகுது,
பகவானுடைய ஒரு பிரீத்தி, பகவான் கிட்ட இருக்கிற பக்தி என்னைக்குமே அவன் மனசுல நிக்கவே நிக்காது, வரவே வராது. அந்த பீஜம்ன்றது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். பக்தி லதா பீஜம் சொல்றோம்ல, பீஜம்னா என்ன, ஒரு விதை. அது இருக்கும், ஆனா அது வளரவே வளராது. வளர்ந்தாலும் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அந்த பௌதிக ஆசை. அதனாலதான் இன்னைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம், யூத் எல்லாம் பாக்குறோம்னா, அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்ஜாய்மெண்ட் எல்லாம் அப்படியே ஒரு பப்ல போய் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வித்தியாசம் பார்க்காம அப்படி டான்ஸ் ஆடுறது, குடிக்கிறது, இல்லைன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி தானே இருக்கா. ஏன்னா அவளுக்கு போதுமான அளவுக்கு யாரும் அவளுக்கு ஒரு முக்கிய பக்குவத்தன்மை கொடுக்கல. எப்படின்னா ஆன்மீக வாழ்க்கை வழியாக பக்குவத்தை, வாழ்க்கையினுடைய கோல் என்ன அப்படின்னு அவளுக்கு சரியான அறிவுரைகள் கிடைக்காதனால சில இந்த மாதிரி இன்றைய யங்ஸ்டர்ஸ் வந்து மாறி ஒரு தப்பான வழியில போறார். அதனால பை தியர் ஓன் எஃபர்ட்ஸ். சோ மகாராஜி அதனால என்ன ஆறுது, அவளாலையும் என்ன சொல்றான்னா அவள் மிதோ அபிபத்தியத்தை கிரகவிரதானாம். அந்த பௌதிக ஆசை இருக்கிறதுனால அவளுக்குள்ளேருந்து அந்த பக்தி வெளிப்படாது, மத்தவா சொன்னாலும் வராது. அதனால நீ சொல்றத சொல்லிட்டே இரு, நான் பண்றதான் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணுவா. அதனால அவகிட்ட அந்த பக்தி வராது. சோ ரொம்ப கஷ்டம்தான் இவாளுடைய நிலைமைகள் அப்படின்னு பிரகலாத் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான அறிவுரை சொல்றார். அப்பா கிட்ட சொல்ற, அப்பா கேக்குறாரு, யார் இது தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லித்தரா, என்ன ஆட்சி வாழ்க்கை அப்படின்னு இவன் இந்த பையனுக்குன்னு சொல்றச்ச பிரகலாத் வந்து, ஏன்னா இந்த மாதிரி நம்ம பௌதிக ஆசையில இருக்கிறதுனால்தான் எங்க அப்பாக்கு இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ன்றது வராது. அவர் ஒரு பெரிய மாயையில சிக்கி கொண்டு இருக்கார் அப்படின்னு பிரகலாத் வந்து சண்டா அமர்கான்ற அவருடைய டீச்சர்ஸ் கிட்ட, வாத்தியார் கிட்ட சொல்ற, அவ கிட்ட. சோ இந்த மாதிரி வரைச்ச. சோ மேலும் நம்ம வந்து அடுத்த சாப்டருக்கு போவோம். சோ நான் ஜஸ்ட் டச்சிங் a few instructions. ஏன்னா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா இருக்கணும்னா இப்படிலாம் சரி, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துல நம்ம வந்து இப்போ திங்க் பண்ணணும், எவ்வளவு தூரம் அந்த பௌதிக ஆசை இருக்கு, நம்ம ஆன்மீக வழிபாடு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா இந்த மாதிரி பிரகலாதருடைய அறிவுரைகள் மூலமா நம்ம சீர்திருத்தலாம். நம்மள இப்போ சீர்திருத்துற ஒரு ஜெயில இருக்கும். ஓகேயா? சோ அதனால இந்த சமயத்துல பிரகலாத் என்ன சொல்றாருன்றது அடுத்த சாப்டர்ல இன்னொரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் வந்து கத்து கொடுக்குற, அதை நம்ம இப்ப பார்க்கலாம். அது வந்து 6வது சாப்டர்ல வர ஒரு ஸ்லோகா. சோ அதனால ஏன் இந்த நான் யங்ஸ்டர்ஸ பத்தி சொன்னேனோன்னு, அவளாரும் அந்த தப்பான ஒரு வாழ்க்கையில போறா, பௌதிக ஆசையில ஏன் இருக்கானா, ஏன்னா அவளுக்கு போதுமான ஒரு அறிவுரை கரெக்டான சமயத்துல அவளுடைய பெற்றோர்கள் கொடுக்கறது இல்ல. அதனால என்னடா பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா தப்பு பண்ணிருக்கோம். இந்த ஆன்மீக ஆசைன்றது எப்போ வரணும், ஆன்மீகத்தோட ஈடுபாடு எப்போ வரும்னா, ஒரு குழந்தையே -1 அப்படிம்பார் எங்க ஹஸ்பண்ட், அவர் பிரபு. என்னன்னா குழந்தை வயத்துல இருக்கச்ச பிரகலாதனுக்கு அப்படிதான் கிடைச்சது. அவர் வயத்துல இருக்கறச்ச நாரதர் வந்து பாகவதம் சொல்றச்ச அவ அம்மா தூங்கி போயிடுவா கையாது. ஆனா குழந்தை குட்டியா அந்த வயத்துல இருக்கச்ச, அம்மாவோட வயத்துல இருக்கச்ச சொல்லுங்க அப்படின்னு தூங்காம நாரதரையும் கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்க விடாம மேலும் சொல்லுங்கன்னு நாரதர்கிட்டேன்னு நிறைய கிருஷ்ணருடைய அறிவுரைகளை கேட்டார். சோ அதனால இந்த அறிவுரைகள் கேட்கறதுக்கு நல்ல வயசு எப்பன்னா முதன்மை போது இல்ல, ஆனா குழந்தை பருவத்துல இருந்தே வரணும். சோ 5ல விளையாதது 50ல விளையாதவனும். அதனால இப்பயே நெவர் லேட் தென் பிஃபோர். அதனால 5 வயசு முடிஞ்சு போயிடுத்து, 50 வயசும் போயிடுத்து, இப்போ நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நெவர் லேட் தென் பிஃபோர். இன்னைக்கும் நம்ம அந்த கிருஷ்ண பாவனை என்னைக்குமே எடுத்துக்கலாம். சோ எப்படி பகவான் வந்து பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய காயத்தே மகது. இந்த எஃபர்ட்டை இந்த வயசுல பண்ணா கூட அதுக்கும் நம்மளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சோ இந்த ஸ்லோகத்தை நம்ம கத்துக்கலாம். கௌமார ஆச்சரே பிராக்ஞோ ஸ்ரீ பிரஹ்லாத். சொல்லுங்க மாதாஜி. நீங்க சொல்லுங்க மாதாஜி, சொல்லுங்க. ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்ச கௌமார ஆச்சரேத் பிராக்ஞோ தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம
ததபி அத்ருவம் அர்த்ததம். ததபி அத்ருவம் அர்த்ததம். மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. பிரஹ்லாத் மகாராஜன் கூறினார், போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே, அதாவது இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மனித உடலை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். மற்றெல்லா ஈடுபாடுகளையும் அவன் விட்டுவிட வேண்டும். கிடைத்தற்கரியதான இந்த மனித உடல் மற்ற உடல்களைப் போலவே நிலையற்றது என்றாலும் அர்த்தமுள்ளதாகும். ஏனெனில் மனித வாழ்வில் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய முடியும். மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி தொண்டு கூட ஒருவனுக்கு முழு பரிபூரணத்தை அளிக்க வல்லதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம பாக்குறோம் இல்லையா, அத்ருவம், ஈவன் சிறிதளவு அந்த இந்த சொல்பம் அப்பியசிய தர்மசிய நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதா ஆகும். அந்த ஈவன் தட் எஃபர்ட் தட் நம்ம போடுறோம் இல்லையா, இந்த பக்திய சுவாமிக்கு இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் இதுவுமே பக்தியா பிரயோஜிது. எப்படி பகவான் உன்னால முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பழம் எனக்கு ஒரு நைவேத்தியம் பண்ண, இல்ல ஏன் ஒரு ஜலத்தையாவது துளசியை போட்டு நைவேத்தியம் பண்ணா கூட, பக்தியோட பண்ணா கூட நான் அதை ஏத்துப்பேன் அப்படின்றார். சோ அந்த சின்ன நம்ம முயற்சி கொடுக்கறதே நம்மளுக்கு பெரிய பயனா இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றோம், அந்த இந்த சமயத்துல அந்த துர்லபம், ஏன்னா இந்த மனுஷ ஜென்மம்னு நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து துர்லபம் மானுஷம் ஜென்ம அப்படிங்கிறார். சோ எப்படி நம்ம வந்து, ஏன்னா ரொம்ப கஷ்டம், அந்த கிடைச்சதே ரொம்ப பெரிய ஒரு நம்மளுக்கு அது ஒரு என்ன சொல்றது ஒரு சிக்ஸர், நம்மளுக்கு ஒரு பெரிய ரிவார்ட். ஆனா இந்த மனுஷ ஜென்மம் இன்னொன்னு என்னன்னா ரொம்ப பிளிக்கரிங். பாத்தீங்களா, இன்னைக்கு திடீர்னு கிளம்பி போறா ஏர் இந்தியாவுக்கு, எல்லாரும் பெரிய ட்ரீம்ஸோட லண்டன் போற வழியில கிளம்பி 30 செகண்ட் கூட ஆகல, டமால்னு வெடிச்சு விடுது. ஆனாலும் அங்க பார்த்தோம்னா அங்க வந்து அந்த என்ன சொல்றது மெடிக்கல் காலேஜ்ல சாப்பிடறதுக்குன்னு வந்த குழந்தைகள், நாளைக்கு ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஒரு பெரிய கனவுகளோட வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகி அங்க வந்து நிறைய பேரு உயிர் போயிடுது இல்லையா. அதுலயும் பகவானுடைய ஒரு அற்புதம் என்னன்னா ஒத்தனே உயிர் தப்பினான். அதுலயும் இன்னொன்னு பார்த்தா நம்மளுடைய பிரபுபாதோட பகவத்கீதை பாவம் யார் படிச்சுட்டு இருந்தாலோ பகவத்கீதை இருந்தது, ஆனா அவருடைய வாழ்க்கை மேபி he would have gone back to Godhead, ஏன்னா அவர் பகவத்கீதை படிச்சிருந்தாரோ என்னமோ. பட் பார்த்தோம்னா துர்லபம் மானுஷம். எப்படி கமல தல ஜல ஜீவன தல மல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இந்த மனுஷ ரொம்ப பிளிக்கரிங் ஜென்மமா கிடைச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த ரூபத்துல வந்திருந்தாலும் அது ரொம்ப பிளிக்கரிங், ரொம்ப 60 நம்ம மனுஷாலாம் 100 வயசு இருப்பான்னு நம்மளுடைய நம்பிக்கை. ஆனா யார் அந்த 100 வயசு தாண்டா, அவ்வளவு தூரம் வயசானவாளா இருந்தாலும் எவ்வளவு பேர் என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டு இருக்கா இல்லையா. அதனால அந்த மாதிரி ஒரு மனுஷ ரூபத்துல நம்மளுடைய இந்த பகவான் நம்பிக்கையை வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம ஏற்படுத்தினோம்னா, கரெக்டான ஆச்சாரியர்கள் மூலமா அந்த அந்த பக்தியோடைய மார்க்கத்தை நம்ம கரெக்டா கடைபிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய நம்ம இந்த எடுத்த வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பயனுள்ள பயணமா இருக்கும் இந்த ஹியூமன் ஜேர்னி அப்படின்றது பிரகலாதர் வந்து சொல்லி கொடுக்குற. அதனால என்னைக்கும் லேட்டா ஆகல, இன்னைக்கும் நான் யங்கா இருக்கேன்னு ஃபீல் பண்றேன்னா இன்னைக்கும் நம்ம ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பாவனையை கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் மீனிங்ஃபுல் பிகாஸ் ஹியூமன் லைஃப், ஏன்னா இந்த மனுஷ ரூபத்துலதான் நம்மளுடைய பக்தியின் பாதையை நம்ம கடைபிடிக்க முடியும். அதனால குழந்தையில இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. நீங்க எல்லாரும் ஆரம்பிச்சுட்டு பாக்கி எல்லாருக்கும் நம்ம இந்த அறிவுரையை கொடுத்துட்டே வருவோம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சோ இப்போ மேலும் அதனால இந்த எப்படி நம்ம இந்த மனுஷ ரூபத்துல பகவானை இருக்கலாம் அப்படின்றது அழகா சில ஸ்லோகங்கள் வழியா வந்து பிரகலாத் மகாராஜ் வந்து இந்த 9வது சாப்டர்ல சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கார். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும். ஆனா அது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற டயத்துல பிளீஸ் நீங்க படிச்சுக்கோங்க. அதனால 13 சில ஸ்லோகங்கள் தான் எடுத்திருக்கேன். சிலத்தை நீங்க பாக்கி நேரத்துல பாக்கி ஸ்லோகங்கள்ல நீங்க அப்படியே ஜஸ்ட் ஒரு கேஷுவலா ஒரு இன்ட்ரெஸ்ட்கோசரம் படிச்சுட்டேன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இப்போ நம்ம வந்து 13வது ஸ்லோகத்துக்கு 9வது சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். ஓகேயா? சோ இதுதான் அந்த ஸ்லோகம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா, வெரி வெரி
இன்ஃபர்மேட்டிவ் ஆல்சோ. ஸோ ஒன் செகண்ட், நானும் என்னோட எடுத்துக்கிறேன். சாரி, hold on. Hare Krishna. ஐயோ. Yeah. நான் பிரபுபாத் ஒரு ஸ்லோகத்துக்கும் பயங்கர பெரிய பெரிய பர்போட்டா கொடுத்திருக்கார், அதனால ரொம்ப அழகான. சோ இந்த ஸ்லோகங்கள்லாம் பிரகலாத் வந்து சொல்றார், நரசிம்மரை பார்த்தேன். இந்த மாதிரி அழகான வரிகள்லாம் பகவான் அப்படியே நரசிம்மரை வந்து தூக்கி குழந்தை அப்பா, ஏன்னா அவருடைய கோவம் அடங்காம இருக்கிறச்ச அப்புறம் பிரம்மா வந்து சொல்ற, நீங்க எல்லா தேவதைகளும் நம்ம போன வாரம் பார்த்தோம், அவாவா வழியாக எப்படி பகவான் வந்து அவருடைய கருணை உள்ளமா எல்லாரையும் எப்படி காப்பாத்தினார்ன்றது நம்ம பல தேவர்கள் மூலமாக பல பக்தர்கள் மூலமாக எப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்னு ஒரு பிரீஃபா நம்ம பார்த்தோம். அதுல அப்படியும் பகவானோட கோவம் அடங்காததுனால வந்து பிரம்மா சொல்றார், பிரகலாதா நீதான் சொல்லணும், எப்படி பகவான் ரொம்ப கோவ ரூபத்துல இருக்கார், நீதான் அவரை காப்பாத்தணும்னு சொல்றச்ச அப்போ வந்து பகவான் கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, எனக்கு அறிவு கிடையாது, இவ்வளவு அழகான ஸ்தோத்திரங்கள்லாம் செய்யல, ஆனாலும் என்ன என் வார்த்தையை மைண்ட்ல வருதோ மனோவாச்சம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த சில வார்த்தைகள்லாம் உங்களுடைய காலடிகள்ல நான் அர்ப்பணம் பண்றேன்னு. அப்போ வந்து அப்ப என்ன பகவான் வந்து எந்த ரூபத்துல இருக்கார், ஒரு சிங்க ரூபத்துல இருக்கிறதுனால ஒரு சிங்கத்துக்கு கூடிய ஒரு இயல்பான தன்மையை எப்படி பண்ணுமோ அழகா தன்னை நாக்கால அப்படி நக்கி கொடுக்கிறார். அப்படியே சராவளியா அப்படியே ஒரு பெரிய பண்டிதர் மாதிரி பிரகலாதன் வந்து இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார். சோ அதனால என்ன இது வந்து ரொம்ப அழகான ஸ்தோத்திரம், இதை நம்ம படிக்கலாம். சோ 13வது ஸ்லோகம். சர்வேஹ்யமீ விதி கராஸ்தவ சத்வதாம்னோ. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கலாம், பட் ட்ரை பண்ணுங்க யாரா. சர்வேஹி மதி கராஸ்தவ சத்வதாம்னோ பிரம்மாதயோ வயம் நிவேஷன சோத்விஜந்தஹ. பிரம்மாதயோ வயம் ஈவேச்சன சோத்விஜந்தஹ. क्षेमाय भूतय उतात्म सुखाय चास्य. क्षेमाय भूतय उदात्म सुखाय सास्य. विक्रीडितं भगवतो रुचिरावतारैः. विक्रीडितं भगवतो रुचिरावतारैः. மொழிபெயர்ப்பு மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஸ்ரீ பிரபுபாதாளுக்கு ஜே. பகவானே, பிரம்மதேவர் முதலான எல்லா தேவர்களும் உன்னத நிலையில் உள்ள தங்களுடைய உண்மையான சேவகர்கள் ஆவார். ஆகவே இவர்கள் எங்களை பிரகலாதர், அவரது தந்தை இரண்யகசிபு போன்றவர்கள் அல்ல. இந்த பயங்கரமான ரூபத்தில் தாங்கள் தோன்றி இருப்பது ஆத்ம திருப்திக்காக மேற்கொள்ளப்பட்ட தங்களுடைய திருவிளையாடலாகும். இத்தகைய ஓர் அவதாரம் எப்பொழுதும் பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்குமே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ வேதங்கள்ல சொல்றது ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தியை ஸ்வயமேவ காரியத்தை. சோ பகவான் எது பண்ணாலும் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறதுக்கோசரம் பல ரூபங்கள் எடுப்பார், பல விஷயங்கள் பண்ணுவார். அதெல்லாம் நம்மளால யூகிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு தூரம் புத்தியும் கிடையாது. ஆனா பிரகலாத் சொல்ற மாதிரி பிரம்மர் மூலமா உங்களுடைய சேவகர்கள்லாம் நீங்க தான் எல்லாரும் பிரம்மரும் சிவன் பாக்கி இங்க இருக்கிறவா எல்லாரும் உன்னுடைய நித்திய சேவர்கள். சோ அவ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்கோசரமும் கோபத்தை அடங்கணும். நாங்கெல்லாம் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் உங்களுக்கு அது பிரீத்தி கொடுக்காது. ஆனா இவ்வளவு பக்தர்கள் கூட இருக்கிறச்ச அவளுடைய ஸ்தோத்திரங்கள் மூலமாக நீங்க பிரீத்தி ஆகணும். என்னவா இருந்தாலும் இது வந்து ஒரு பயங்கரமான ரூபம், மத்தவா கண்ணுக்கு பட்டாலும்
ஆனா நீங்க பண்றது ஐ நோ கிருஷ்ணா, எனக்கு பகவானே நரசிம்மா எனக்கு தெரியுது, இது உங்களுடைய ஒரு திருப்தி, மன திருப்திக்கோசரம் தான் பண்றேன். அதனால உங்களுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதுவா இருந்தாலும் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்படின்ற மாதிரி இந்த சொன்ன வார்த்தைகளை இன்னைக்குமே எந்த யுகத்திலையும் காப்பாத்துவேன். அதனால எனக்கு தெரியும், இந்த பயங்கரமான கோரமான ரூபமா இருந்தாலும், கோரமான காரியம் பண்ணாலும், ஆனாலும் நீங்க பக்தர்களை என்னைக்குமே ரட்சிப்பேன் அப்படின்ற ஒரு அந்த அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ்ங்கிறான் இல்லையா, பௌதிகத்தை முன்னேற்றத்திற்காகவே அப்படின்னு சொல்றதுனால பகவானுடைய வார்த்தையே திரும்பியும் பிரகலாதர் நமே பக்தா பிரணக்ஷதி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரோன்னு அர்ஜுனருக்கு கௌந்தேயா பிரதிஜானி நமே பக்தா பிரணஷ்யத்தி அந்த வார்த்தையே ஒரிஜினலா கொண்டு வரதுக்கோசரம் பகவான் என்ன பண்ற, இந்த கோரமான ஒரு ரூபம், ஏன்னா அவர் எடுக்கணும்னு பண்ணல, ஏன்னா இந்த நம்ம ஹிரண்யகசிப்பு தான் ஒரு டில்யூஷன்ல இருந்தால, ஒரு மாயை இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்றது என்னைக்குமே இறப்புன்னு எனக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு மாயையில இருந்ததுனால பகவான் ஒரு அற்புதமான ஒரு ரூபத்தை எடுத்து அந்த மாயையில இருக்கேன், பொய்யான வாழ்க்கையில இருக்கேன்னு அவரை ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி பக்தனான பிரகலாதனை காப்பாற்றார். சோ இதுல என்ன சொல்றது, க்ஷேமாய, அதனால கோரமான ரூபமா இருந்தாலும் அந்த ரூபத்துல உலகத்துக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணி தரார் இல்லையா, சத்வ, அதனால அது தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல, அந்த தர்மத்தை காக்கிறதுக்கோசரம் பகவான் சில அழகான அற்புதமான ரூபங்கள் எடுத்த பகவானே நரசிம்மரே இன்னைக்கும் என்னை காப்பாத்தணும். சோ எப்படி நம்ம சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஏகலே ஈஸ்வரே கிருஷ்ண ஆர சபபிருத்திய. சோ இந்த முக்கியமான விஷயத்துல எப்படி பிரகலாத் மூலமா நமக்கு தெரியுதுன்னா, பக்த கிருஷ்ணர் நரசிம்மர் தான் முதல் கடவுள், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பாக்கி எல்லோரும் உங்களுடைய சீடர்களே அப்படின்னு இந்த பிரகலாதர் பக்தர்களானாலும் அவளுக்குள்ள இருக்கிற சக்தி இருந்தாலும் அந்த சக்தியெல்லாம் எப்படின்னா கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்லி அவங்கள வழிபடுத்துறா. அதனால நரசிம்மரே எங்களை என்னைக்குமே காப்பாத்துவாயாக அப்படின்னு சொல்றார். சோ அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா, நம்ம 17வது ஸ்லோகம். 17வது மாதாஜி. யஸ்மாத் பிரியா பிரிய வியோக சம்யோக ஜன்ம. யாரா படிக்கிறீங்களா? அடுத்தது யாரா ரெடியா இருங்கோ. சோ நம்ம இந்த கேப் கொடுக்க வேண்டாம், டக்குன்னு நான் படிக்கிறேன்னு ரெடியா இருங்கோ அடுத்ததுக்கு. பட் இப்ப யார் படிக்கிறேன்? हरे कृष्ण माताजी। यस्मात् प्रिया प्रिय वियोग संयोग जन्म शोकाग्निना सकल योनिषु दह्यमानः। शोकानि न सकल योनिषु दह्यमानः। दुःखौषधं तदपि दुःखम् अतद्याहम्। दुःखौषधं तदपि दुःखम् अदद्याहम्। भूमन् ब्रह्माणि वद मे तव दास्य योगम्। भूमन् प्रमामि वद मे तव दास्य योगम्. நைஸ் மாதாஜி, நல்லா படிச்சேன். அதோடைய மொழிபெயர்ப்பு படிங்கோ. ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உயர்ந்தவரே, பரமபுருஷரே, பிரியமுள்ள மற்றும் பிரியமற்ற சூழ்நிலைகளின் சேர்க்கையினாலும் அவற்றின் பிரிவினாலும் ஒருவன் சொர்க்க லோகத்திலோ அல்லது நரக லோகத்திலோ சோகத்தீயில் எரிவது போன்ற மிகவும் வருத்தத்தக்க ஒரு நிலையில் தள்ளப்படுகிறான். துன்பகரமான வாழ்வில் இருந்து வெளியேற்றுவதற்கு பல பரிகாரங்கள் இருந்த போதிலும் இந்த ஜட உலகில் உள்ள இத்தகைய பரிகாரங்கள் துன்பங்களை போக்குவதற்கு பதிலாக அதிக துன்பங்களையே கொடுக்கின்றன. ஆகவே தங்களுடைய சேவையில் ஈடுபடுவதே ஒரே பரிகாரம் என்று நான் கருதுகிறேன். இத்தகைய சேவையை பற்றி அன்புடன் எனக்கு உபதேசித்து அருளுங்கள்.
ஹரே கிருஷ்ணா. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் என் கஷ்டத்திலேந்து அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாம். என்னன்னா பகவானை வழிபடுத்துறது, அவருடைய நாமத்தை உச்சாரணம் பண்றது. சோ அதனால இதுக்கு முன்னாடி அவர் என்ன ரொம்ப முக்கியமான நம்ம நிறைய பரிகாரங்களை தேடின்னு போறோம். ஆனா அந்த பரிகாரங்களே நம்மளுக்கு கஷ்டமா ஆயிடும். சோ இட் இஸ் என்ன சொல்றாருன்னா, பௌதிக உலகம் வந்து துக்காலயம் அசாஸ்வதம், கஷ்டம் இருக்கதான் இருக்கும். எப்படி சூரியன் வந்துட்டு சாயந்தரம் மறைஞ்சு போய் சந்திரன் வராரோ, எப்படி வந்து சூரிய வெளிச்சம் போய் இருட்டு வருதோ, அதே மாதிரி துக்கம்ன்ற நம்ம எதிர்பார்க்கணும். சுகம் ஐத்திரேகம் தைத்தியாக தேகயோகே சுகாய துக்க மோக்ஷாய. சுகம் எப்படி நம்மள கேட்காம நம்மளையே வந்து எப்ப பார்த்தாலும் அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி துக்கமும் வரும். அதை நம்ம அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மனசை வந்து திருடப்படுத்திக்கணும். ஆனா சில சமயம் பரிகாரங்களை தேடின்னு நம்ம போவோம். ஆனா மேலும் மேலும் அந்த கஷ்டத்துல இன்னும் கொஞ்சம் சிக்கி கொண்டுப்போம். அதுதான் ஆகும் இல்லையா? அதனால வந்து எனி சச் ரெமிடிஸ் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் ஆர் மோர் மிசரபிள் தேன் த மிசரிஸ். ஸோ நம்ம ஏதோ ரெமிடியெல்லாம் ஏதோ ஒரு மெஷரிங் பண்ணுவோம், அதுவே இன்னும் கொஞ்சம் நம்மள கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த பூஜை பண்ணு அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்லுவோம், அந்த பூஜையில என்ன ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை. ஸோ அதனால நம்ம என்ன ஆயிடுறது, நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் டெல்யூஷன் ஃபால்ஸ் பிலீஃப்லயே நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்க கூடாது. அதுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா தாசிய யோகம். என்னன்னா எப்ப பார்த்தாலும் உங்களுடைய சேவையிலேயே நாங்க ஈடுபடுத்தணும். அது எப்படின்னா பிரபுபாதரும் சைத்தன்ய மகாபிரபு மூலமாக நம்மளுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லி கொடுத்துட்டா. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் பண்ணோம்னா ஈஸி. நம்மளால உடம்பு முடியறதோ முடியலையோ, குளிச்சோமோ குளிக்கலையோ, அந்த மாதிரிக்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த மகா மந்திரத்தை ரொம்ப சுலபமா ஈஸியா நம்ம பிரயோகப்படி பக்தி மார்க்கத்துல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா போலாம். நம்ம படிய ஏறி கஷ்டப்பட்டு முதுகெல்லாம் காலெல்லாம் உடைச்சுன்னு பண்றது பதிலா நேரா லிப்ட்ல போற அளவுக்கு பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு ரூபத்துல வந்து நம்மளுக்கு இந்த அழகான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. சோ அதை நம்ம நிராகரம் பண்ணாம பாக்கி பரிகாரத்தை தேடிண்டு போனானா இன்னும் நம்மளுடைய கஷ்டத்துல இருப்போம் அப்படின்றது பிரஹ்லாத் வந்து சொல்றாரு. சோ அதனால என்ன ஆகுது, நம்ம எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு மாயைன்ற ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கும். அந்த மாயையே ரெண்டு விஷயமா இருக்கு, இல்யூஷன் பா டெல்யூஷன் பா. இல்யூஷன் சரி, நம்மளுடைய பௌதிகங்கள்லாம் கொஞ்சம் சரியா வேலை செய்யணும்னா ஒரு கயிறை பார்த்து ஐயோ பாம்புன்னு பயந்துட்டு இருப்போம், கடைசியில பார்த்தா அது கயிறை இருக்கும். அது ஓகே, ஓரளவுக்கு நம்மளால அது மீண்டு வர முடியும். ஆனா டெல்யூஷன்ற ஒரு மாயை வந்து இருக்கவே இருக்காது. இந்த வாழ்க்கையில இந்த நம்மளுடைய இந்த பௌதிக உலகத்துல இன்பம் தான் இருக்கு, துன்பமே கிடையாதுன்னு அப்படின்னு மாறி நம்ம வேணும்ட்டா அந்த ஒரு மாயையில ஒரு தவறானத எக்ஸப்ட் பண்ணிட்டே வாழ்ந்தோம்னா அப்பதான் நம்ம இன்னும் சிக்கல்களுக்குள்ள. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து வயசே ஆகாது, நான் என்னைக்குமே இளமையாவே இருப்பேன் அப்படின்னு அது எப்படி முடியும்? ஏன்னா நம்மளோட நேச்சுரல் லிவிங்கே எப்படின்னா நம்ம அப்படியே அந்த பருவ காலத்துல இருந்து முதியோர் காலம் வரலும் போவோம். நம்ம இன்னைக்கு கண்ணெல்லாம் சரியா தெரியாம இருக்கோம், அந்த விஷயம் ஏற்படுத்துவோம். ஆனாலும் நம்ம நினைச்சுப்போம் அப்படிலாம் நம்ம நெகட்டிவா தூக்கம் இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரணும், அதனால நம்ம என்னைக்குமே இளமையா இருப்போம்னு ஒரு பொய்யான வாழ்க்கைய வாழ்க்க முடியாது. அத எது நிஜமோ கடுவா சச்சு அப்படின்னு அது வாழ்க்கைய உண்மைய நம்ம வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டு அந்த உண்மையே பகவானுடைய கிருப்பையா எடுத்துட்டு நம்மளுடைய அந்த பொய்யான வாழ்க்கையை வாழாம நம்ம வந்து பகவானுடைய சேவகனா இருந்துட்டு அவருடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணாலே அதுவே ஒரு பெரிய பரிகாரம் அப்படின்றது பிரகலாத் சொல்லித்தரார். ஓகேயா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பிரபுபாதோட பர்போட்டை படிங்க, சூப்பரா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அடுத்தது 30வது ஸ்லோகத்துக்கு போலாம். ஓகேயா? ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா இதுவும். ஒரு ஸ்லோகமும் ரொம்ப நல்லா இருக்கு, விட முடியல, டைம் தான் போற மாட்டேங்கிறது நம்மளுக்கு. 30வது ஸ்லோகத்துக்கு போலாம் இப்போ. சாரி, ஐ எம் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் இன் மை வேதா பேஸ். ஒரே நிமிஷம் இருக்கும். இந்த ஸ்லோகம் எல்லாம் படிச்சனாலே நம்மளுக்கு அந்த பக்தின்னு ஒரு பரவசம் வந்துரும் அப்படியே தானாவே, ஆஹா ஆஹான்னு. ஓகே. ஏகஸ்த்வமேவ ஜகதேதம் அமுஷ்யயத்வம். ஏகஸ்த்வமேவ ஜகதேதமமுஷ்யயத்வம். ஆத்யந்த்யோः பிரதக் அவஸ்யசி மத்யதश्च. ஆத்யந்தயோ பிரதக் அவஸ்யசி மத்யதश्च.
सृष्ट्वा गुणव्यतिकरं निजमाययेदम् सृष्ट्वा गुणव्यतिकरं निजमाययेतम् नानेव तैरवस्थितस्तद् अनुप्रविष्टः नानेव तैरवसितस्तत् अनुप्रविष्टः படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். பகவானே, நீங்கள் சிருஷ்டிக்கு முன்பும் இருந்தீர்கள், அழிவுக்கு பிறகும் இருக்கிறீர்கள், மேலும் ஆரம்பத்திற்கும் முடிவிற்கும் இடையிலுள்ள காப்பவரும் நீங்களே. ஆகவே முழு பிரபஞ்சமாக விரிவடைந்திருப்பவரும் நீங்கள் ஒருவரே ஆவீர். இவை எல்லாம் உங்களுடைய புற சக்தியின் மூலமாக 3 ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளின் வாயிலாக செய்யப்படுகின்றன. எனவே உள்ளும் புறமும் இருப்பவை அனைத்தும் நீங்களே ஆவீர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா படிச்சேன் மாதாஜி. ஃபேண்டாஸ்டிக். சோ எப்படி பகவான் நான் 9வது சாப்டர் பகவத்கீதால சொல்றாரு, பஷ்யமே யோகமைஸ்வரம், ஹே அர்ஜுனா, மிஸ்டிக் பிஹோல்ட் மை மிஸ்டிக் ஆப்புலன்ஸ், என்னுடைய மாயை பாரு அப்படின்றார். எப்படின்னா நான் தான் எல்லாத்தையும் காப்பேன், நான் தான் எல்லாத்தையும் அழைப்பேன், நான் எல்லாத்தையும் இருப்பேன், ஆனா இருக்கவும் மாட்டேன், ஆனா எல்லாம் என்னுடைய கடைக்கண்ணாலதான் சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்றது 9வது சாப்டர்ல பார்த்தோம்னா கிருஷ்ணர் நிறைய தன்னை பத்தி பெர்ஃபெக்டா சொல்றார். சோ அதனால நம்மளுக்கு புரியாம இருக்கும், ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு. இது எப்படின்னா அது ஒரு உதாரணம் கொடுக்குற, எப்படி நான் எல்லாத்துலயும் இருக்கேன் ஆனா எல்லாமே இருக்கேன் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு வாயு நிறைய அப்படியே என்ன காத்து அடிக்கிறச்ச என்ன ஆகுது, எல்லாமே அந்த மானம் இருக்கு, அதுக்கு அடியில தான் காத்துன்றது எல்லாம் அடிக்கிறது. ஆனாலும் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. சோ எல்லாமே எனக்கு கீழே தான் நடக்கிறது, எல்லாம் என் பார்வையில தான் நடக்கிறது அப்படின்றது பகவான் ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார் 9வது இதுல. சோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே எனக்குள்ளேயேதான் அடங்க எழுது. எவ்ரிதிங் இஸ் மை மேனிஃபெஸ்டேஷன், எல்லாமே என் மேலே என்னிலிருந்து உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்றார். அதனால பகவான் இந்த ஒரு பிரகலாதோடைய ஒரு நம்பிக்கை இதுல தெரியுதுன்னா பகவானை போற்றார். எல்லாமே உங்களாலதான், ஆதியும் நீயே, கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு நம்ம படிக்க. ஈஸ்வரஹ பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி இந்த சர்வ காரண காரணம் அப்படின்ற மாதிரி பிரம்மா சொல்ற மாதிரி பிரகலாதும் அதேதான், பிரம்மருடைய வார்த்தைகளே சேம் அப்படின்னா சொல்ற. சோ இது ஒரு நல்ல ஸ்லோகம். மீண்டும் நம்ம 35வது சாப்டருக்கு போலாம். 35வது ஸ்லோகத்துக்கு. சாரி. Sorry, I'm just scrolling through the purports here. 35வது படிக்கலாமா? ஓகே. சத்வாத்மயோனிர் அதிவிஸ்மித ஆஸ்ரிதோப்ஜம். தது ஆத்மயோனிர் அதிவிஸ்மித ஆஸ்ரிதோப்ஜம். காலேன தீவ்ர தபசா பரிசுத்த பாவஹ. காலேன தீவ்ர தபசா பரிசுத்த பாவஹ. त्वामात्मनीश भुवि गन्धम् इवाति सूक्ष्मम्. त्वामात्मनीश भुवि गन्धम् इवाति सूक्ष्मम्. भूतेन्द्रियाश्रयमये विततं ददर्श. भूतेन्द्रियार्चयमये विदत्तं तदर्च. ததர்ஷ. சூப்பர் மாதாஜி, புடிச்சிட்டோம் நம்ம ஸ்லோகத்தை. எனக்கும் பிராக்டிஸ் பண்ணல, ஆனா பண்ணிடுவோம். நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. தாயில்லாமல் பிறந்ததால் ஆத்ம யோனி என்று
புகழப்படும் பிரம்மதேவர் தன் பிறப்பை எண்ணி ஆச்சரியமடைந்தார். இவ்வாறாக அவர் அத்தாமரை பூவையே தஞ்சமடைந்தார். அங்கு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடும் தவமிருந்து பரிசுத்தமடைந்தார். பிறகு வாசனையானது மிகவும் சூட்சமமானதாக இருப்பினும் பூமியில் உணரப்படுவது போல் எல்லா காரணங்களுக்கும் காரணமாகிய பரமபுருஷர் தன் சொந்த உடல் மற்றும் புலன்கள் முழுவதிலும் பரவி இருப்பதை அவரால் காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அழகா படிச்சேன். அதான் நம்ம டிரான்ஸ்லேஷனே பேசாம படிக்கலாமா? ரொம்ப நல்லா படிக்கிறீங்க எல்லாருமே இன்னைக்கு. சோ என்னன்னா, அது ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. சோ இதுல என்ன, நம்மளுக்கு அந்த பக்தின்றது பார்க்க முடியாது, ஒரு அனுபவம் இல்லையா? பக்தியா பரேஷானுபவ விரக்திஹி, அது ஒரு அனுபவம் இல்லையா? அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் தர. அது என்ன, பிரம்மாவையே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். பிரம்மாக்கு ஸ்வயம்பூ நம்ம பார்த்தோமோன்னு மகாஜனங்களோட படிக்கச்ச ஸ்வயம்பூனா அப்படியே பகவானுடைய நாபிலேந்து பிறக்கிறவர் தானா பிறக்கிறார். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஆத்ம யோனி. ஒரு பிறப்புன்னு ஒருத்தருக்கு இருந்ததுன்னா ஒரு ஆண் இருக்கணும், பெண் இருந்தாரு. ஓகே, இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். அப்பதான் ஒரு உயர் ஜனம் வரும். அப்படி பாக்குறச்ச இங்க பிரம்மா எப்படி பிறக்கிறார்னா, அம்மா இல்லாமே ஒரு தாமரை மூலமாக பிறக்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மாக்கு அனுபவம் எப்படின்னா, அவர் சாதாரண அப்படி வந்துடல, பல வருடங்கள் தபஸ் இருந்துட்டு பகவானுடைய அந்த பக்தி, அவர் எப்படி சேவகனா இருக்கணும், நம்ம உங்களுடைய சேவகனா இருக்கணும், என்னைக்குமே உங்களுடைய காலில் விழுந்திருக்கணும் அப்படின்லாம் நம்ம சும்மா வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும். ஒரு தபஸ் எப்படி பிரம்மா எப்படி பல வருஷங்களுக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், 100 வருடங்களுக்கு மேல அப்படியெல்லாம் இருந்துன்னு அப்புறம் தான் அவருக்கு அனுபவமே கிடைச்சது. பகவானே நீதான் அந்த கடவுள், அவர் தேடிட்டு போறாரு. அவரோட முன்னாடி ஸ்லோகத்தை பார்த்தா பிறந்த அப்புறம் எங்க இருக்கேன், ஏதோ ஒரு இருட்டா இருக்கேன், ஏன்னா அந்த தாமரை வளரலையா, அப்படியே உள்ள இருக்கான் பகவான். இருட்டுல இருக்கேன், எங்க இருக்கேன்னு புரியாம பல வருடங்கள் தியானத்துல இருந்துட்டு அப்புறம்தான் அவருக்கு அந்த ஆத்ம ஞானமே கிடைச்சது. தேனே பிரம்மா கிருதா ய ஆதிக்கவையே முக்கியந்தி யத் சூரையாக அப்படின்னு ஆரம்பமே அந்த காயத்ரி மந்திரத்துல பாகவதமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. சோ அவருடைய அந்த காதுகள் எப்படி, அவருடைய புலன்கள் முழுமும் எப்படின்னா, எப்படி ஒரு பூல ஒரு வாசனை எப்படி கிடைக்கிறதுன்னா, அது பூ மேல ஒண்டி கிடைக்காது, அந்த பெட்டல்ஸ்ல ஒண்டி இருக்காது. அது இந்த ரூட்ல இருந்து வருது, அந்த வேருலேருந்து இங்க அந்த வேறு எங்கேருந்து வருது, பூமியிலேருந்து வருது. சோ புண்ணியோகந்தக பிருத்திவியாம்ச எப்படி பகவான் 7வது சாப்டர்ல சொல்றாரோ, இந்த பூமிக்கே வாசனை நாதான். அதனாலதான் அந்த வாசனைன்றது எப்படி கிடைக்கிறதுனா, அந்த பூல எப்படி கிடைக்கிறதுனா, அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு நம்மளுக்கு சூக்ஷ்மமான ரூபத்துல இருந்து கிடைக்கிறது. அது பார்க்க முடியாது, ஆனா அது நம்மளோட அனுபவம் தான். அது மூந்து பார்த்தாதான் அந்த வாசனை எப்படி தெரியறதுன்னா, சூக்ஷ்மமான அந்த வாசனை பூமியிலேருந்து எப்படி வருதோ அந்த மாதிரி அந்த புலன்கள்ல கிருஷ்ண கான்சியஸ்னஸ் எப்படி உடல் முழுக்க பரவி இருக்கோ பார்க்க முடியாது. அந்த அனுபவம்னால எப்படி அந்த அனுபவம் வரும்னா, இந்த மாதிரி பெரியோர்களோட சொன்ன வார்த்தைகள், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் விஷ்ணுக்கோ, அந்த ஸ்மரணம் விஷ்ணு வரணும்னா இந்த மாதிரி சில இன்றியமையாத விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி அர்ச்சனை வந்தனம் பண்ணினாதான் அந்த அப்புறம்தான் அந்த ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சரண்டர்னு வரும் அப்படின்ற மாதிரி அவர் இங்க சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு ஒரு பிரம்மாவை தன்னுடைய ஒரு அழகான சோ நம்ம பெரியவாள்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு எதிராக இருக்கச்சா அவளை குளோரிஃபை பண்ணினாதான் பகவான் அவரு. ஏன்னா அவர் தூய பக்தர். இதெல்லாம் பகவான் கிட்டேந்து அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரு, பிரம்மா தான் கேட்டார். சோ பிரம்மா அவர் கண்ணுக்கு எதிர நிக்கிறச்ச பிரகலாத் அதையும் மீறி போகாம அவருக்கு தகுந்த வணக்கங்களை கொடுத்து, ஏன்னா பிரம்மா தான் இந்த ஹோல் ப்ராசஸே ஆரம்பிச்சாரு. என்னன்னா, இவருக்கு வரம் கொடுக்க போய் தானே பகவான் இப்படி ஒரு அழகான அற்புதமான ஒரு அவதாரம் எடுத்தார். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹிரண்யகசிப்பு அவரும் நிறைய தபஸ் இருந்தார். இந்த மாதிரி ஒரு சூக்ஷ்மமான ஒரு மாயையான ஒரு வரம் படுறதுக்கோசரம் பிரம்மர் கொடுத்துட்டார். ஆனா பிரம்ம கொடுத்ததுக்கு பெரிய காரணங்கள் என்னன்னா, பகவான் இப்படி அவதாரம் பண்ண போறாருனால்தான் பிரம்மா ஒண்ணும் புரியாம கன்ஃபியூஸ் ஆகாம டபால்னு அந்த வரத்தை கொடுத்துடல. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்க போறது அப்படின்னு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுனால
இது நடக்கட்டும், இதெல்லாம் பகவானுடைய லீலை. ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதி ஸ்வயமேவ காரித்தே. அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தணும்னா நம்மளெல்லாம் ஒரு பாத்திரமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பகவான் பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்போ 38வது ஸ்லோகம். சோ நான் யாருக்கும் ஏதாவது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு கேட்கறதுக்குன்னா நீங்க கேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிச்சு விடலாம், அப்புறம் நம்ம வரலாம். சோ பிரம்மருடைய அடுத்த பேரே ஸ்வயம்புக்கு மேல ஆத்ம யோனி, அம்மாவோட கலப்பு இல்லாம தூய்மையாக பிறந்தவர் பிரம்மா. ஆத்ம யோனி பகவானுடைய நாபிலேந்து அந்த தாமரை மலர்லேருந்து பிறந்தவர். நல்ல பேர் இல்ல, ஆத்ம யோனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. யா, வெரி குட். इत्थं ऋषिदेव जशावतारै इत्थं ऋषिदेव जशावतारैर् लोकान् विभावयसि हंसि जगत्प्रतीपान् लोकान् विभावयसि हंसि जगत्प्रतीपान् धर्मं महापुरुष पाशियुगानुवृत्तम् धर्मं महापुरुष पाशियुगानुवृत्तम् छन्नः खलो यदभवस्त्रियोगस्तसत्त्वम् छन्नः खलो यद् अभवस्त्रियुगोदसत्त्वम्. Very nice, Mataji. படிங்கோ. மொழிபெயர்ப்பு வழங்கிய கேசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். இவ்வாறாக பகவானே, நீங்கள் ஒரு மனிதனாகவும் மிருகமாகவும் சிறந்த முனிவராகவும் தேவராகவும் மீனாகவும் ஆமையாகவும் வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறீர்கள். இவ்விதமாக நீங்கள் அசுர சக்திகளை கொன்று வெவ்வேறு கிரக அமைப்புகளில் உள்ள முழு சிருஷ்டியையும் பராமரிக்கிறீர்கள். பகவானே, வெவ்வேறு யுகங்களுக்கு ஏற்ப சமய கோட்பாடுகளை நீங்கள் காத்து வருகிறீர்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் நீங்கள் உங்களை பரமபுருஷராக காட்டிக்கொள்வது இல்லை. ஆகவே நீங்கள் திரியுக 3 யுகங்களில் தோன்றுபவர் என்று அறியப்படுகிறீர்கள். ஹரே கிருஷ்ண. நம்மளுக்கு யார பத்தி பிரகலாத் பேசுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா? இந்த சைத்தன்ய கலியுகத்துல மகாபிரபு ஒரு யுகத்திலயும் பார்த்தானா பகவான் தான் அப்படி அவருடைய ஒரு அவதாரம் எடுத்து தன்னுடைய ஃபுல் சிருஷ்டிய காமிக்கிறார், தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறார். ஆனா இங்க சன்ன ரூபமா வர்றாரு. எப்படின்னா ஒரு டிவோட்டி மூலமாக கடவுள் மகாபிரபு யாரா நீங்க நிறைய லீலைகள்ல சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணரு காமிச்சார். ஆனா மத்தவ எல்லாரும் நீங்க தான் அந்த கிருஷ்ணன் சொல்ற காதை பொத்தின்னுடுவார். ஐயோ, என்ன அவர் பகவானே என்ன கூப்பிடாது, என்ன அப்படி கூப்பிடாது அப்படின்னு அவர் குத்திப்பார், காதையே மூடின்றுவார். சோ அந்த மாதிரி ஒரு சன்ன ரூபத்துல வந்தாலும், ஒரு டிவோட்டி ரூபத்துல வந்தாலும், ஒரு பக்தனான ரூபத்துல திரும்பியும் நம்மள எல்லாரையும் அந்த காலத்துல பாக்கி யுகத்துல எல்லாம் என்னன்னா நம்மளுக்கு ஈஸியா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவன் தான் பக்தன், இவன் தான் அசுரன். ஆனா கலியுகத்துல யாரு பக்தன் யாரு அசுரன் ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா நம்மளுக்குள்ளேயே எல்லாரும் ஒளிஞ்சுட்டு இருக்கா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு யுகத்துல இருக்கச்ச பகவான் என்ன பண்றார், ரொம்ப சன்ன ரூபத்துல பக்தனான ரூபத்துல நம்மளுக்குள்ளேயே அந்த அசுரத்தனத்தை போக்கு வைக்கிறதுக்கு அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஆயுதம் யூஸ் பண்றார். என்னன்னா சாங்கோ பாஷாங்க பார்சதம். அப்படியே மிருதங்கத்தையும் எடுத்துன்னு கர்த்தலி எடுத்துன்னு அந்த நாமத்தை வச்சுட்டு காங்கிரிகேஷன் பிரீச்சன் பஜனை பண்ணிட்டு வீடு வீடா போறார். சவுத் இந்தியா ட்ரிப்பே வரார் பகவான். எல்லாரையும் அவருடைய ரூபத்தை பாக்கறச்சே அந்த ஸ்வயம் கிருஷ்ணரே வந்துட்டார் அப்படின்னு அவளுடைய மனசை மாத்தி அந்த நாமத்து மூலமா சன்ன ரூபத்துல தான் பகவான்னு காமிச்சுக்காம ஆனாலும் லீலைகள் மூலமா மத்தவ பக்தர்களுக்கு அவர் காமிச்சு கொடுத்தார், நான் தான் அந்த கிருஷ்ணர் அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்ற மாதிரி பகவான் இல்லை, ஆனா ஒரு பக்தன் எப்படி பகவான் வழிபடுத்தணும்னு அழகா காமிச்சு கொடுத்தார். அதனால பிரகலாதனே சொல்லிட்டார், இது நடந்தது எப்போ திரேத யுகத்துல நடந்தது, ஆனா கலியுகத்துல இந்த மாதிரி நீ சின்ன ரூபத்துல வருவே. அது மாதிரி இட்ஸ் வெரி குட் ஸ்லோகம். உனக்கு எப்படி தெரியும் சைத்தன்ய மகாபிரபுனா நம்மளுடைய ஸ்லோகங்கள்லாம் காமிச்சு கொடுக்கறது மகாபிரபுவே அந்த கிருஷ்ணர் தான் அப்படின்ட்டு. சோ அதனால நீங்க திரியுக கடவுள் அப்படின்னு, ஏன்னா கலியுகத்துல அவர் கடவுளா வரல, பக்தனான ரூபத்துல வரனால அதனால உங்களுக்கு திரியுக கடவுள் அப்படின்னு ஸ்பெஷலா ரொம்ப ஆசையா பிரகலாத் குழந்தை தன்மையா அழகா
பகவான வர்ணிக்கிறார். சோ நம்ம 48வது ஸ்லோகத்துக்கு போவோம். கொஞ்சம் டைம் ஆகுது, பரவாயில்ல தானே, உங்களுக்கு எல்லாம் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்கோ. ஏன்னா நம்ம முடிச்சுடலாம். அடுத்த வாரம் ரொம்ப அழகான இதுக்கு போறோம் நம்ம, கஜேந்திர மோட்சத்துக்கு. 48. ஓகே. त्वं वायुरग्निरवनिर्यत् अम्बुमात्राः त्वं वायुरग्निरवनिर्यत् अम्बुमात्राः प्राणेन्द्रियाणि हृदयं चिद् अनुग्रहश्च प्राणेन्द्रियाणि हृदयं चित् अनुग्रहश्च सर्वं त्वमेव सगुणो विगुणश्च भूमम् सर्वं त्वमेव सगुणो विगुणश्च भूमन् नान्यत्वदस्ति अपि मनो वचसा निरुक्तम् नान्यत्वत् अस्ति अभिमनो वचसा निरुक्तम्. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரே, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய அனைத்தும் உண்மையில் நீங்களே ஆவீர். நீங்களே புலன் உணர்வு பொருட்களாகவும் உயிர் காற்றுகளாகவும் 5 புலன்களாகவும் மனமாகவும் உணர்வாகவும் மற்றும் பொய் அகங்காரமாகவும் இருக்கிறீர்கள். உண்மையில் ஸ்தூலமான மற்றும் சூட்சுமமான அனைத்தும் நீரே. மனதாலோ அல்லது வாக்காலோ விவரிக்கப்படுபவை மற்றும் பௌதீக மூலப்பொருட்கள் ஆகிய அனைத்தும் நீங்களே அன்றி வேறில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கன்க்ளூஷன் எவ்வளவு அழகா பண்றாருன்றது இந்த 10வது சாப்டர்ல அடுத்த ஸ்லோகா, அதுல அழகான ஒரு பிரார்த்தனை பிரகலாதர் கொடுக்கிற, இதையும் படிப்போம். அஹம் த்வகாமஸ்த்வத்பக்தஹ अहं तु अकामस्त्वद्भक्तस्त्वं त्वं च स्वामी अनपाश्रयः त्वं च स्वामी अनपाश्रयः नान्यते हावयोरर्थो ராஜசேவகயோரிவ மொழிபெயர்ப்பு வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத்க்கு ஜெய். பகவானே, நான் உள்நோக்கம் இல்லாத தங்களுடைய சேவகன். நீங்களும் எனது நித்தியமான எஜமானராவீர். நமக்கிடையில் எஜமானர் சேவகன் என்ற உறவை தவிர வேறொன்றும் அவசியமில்லை. இயற்கையாகவே தாங்கள் எனது எஜமானர், நானும் இயற்கையாகவே தங்களுடைய சேவகன். நமக்கிடையில் வேறெந்த உறவும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா படிச்சேன். சோ நம்மளுக்கு ரொம்ப தெளிவா பாக்கணும். பாருங்க, உங்களை நான் போடுறதுனால இத நீங்க நிச்சயமா கவனிச்சுக்கோங்க. நரசிம்மரே, நான் எதுவும் உள்ள ஒரு மோட்டிவேஷன் இல்லாம தான் அன்மோட்டிவேட்டட் அப்படின்றோம் இல்லையா, அன்கண்டிஷனல் பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நம்மளுடைய பக்திக்கு ஒரு உள்காரணம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கிளீனா நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் இடையில எதுவும் வேலை. நான் எது உள்நோக்கத்தோட ஏதோ உனக்கு எனக்கு வரன் வேணும்ன்றது நான் கேட்கல. ஏன்னா நரசிம்மர் சொல்றேன், இவ்வளவு அழகா பாடுறிய, கேளு, உனக்கு என்ன வரன் வேணுமோ கேளுனா, ஐயோ நான் வரன் கேட்கறதுக்கோசரம் உங்களை இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணல. எனக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சதுன்னா, நான் உங்களுடைய சேவகன். என்னன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சேவகன். நீங்க என்னுடைய ஈஸ்வரன் அப்படின்னா எப்படி மகாபிரபு கத்து கொடுக்கிறாரோ, ஏகலே ஈஸ்வரே கிருஷ்ணே ஆரசப்வ பிரித்யா. அவ்வளவுதான். நம்மளுக்கும் பகவானுக்குள்ள என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா, அவர் நம்மளுடைய ஈஸ்வரன், நம்ம அவருடைய சேவகன். தாசானு தாஸ் தத்பிருத்திய பிரித்திய பரிச்சாரக பிரித்தியசிய பிரித்திய அப்படின்னு எப்படி குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில சொல்லி கொடுக்குறானோ, அவர் எப்படி சொல்றாருன்னா, பிரித்தியசிய பிரித்திய பரிச்சாரக பிரித்தியசிய பிரித்தியசிய 7 தடவை அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பக்தனுக்கு வேணுங்கிற குவாலிபிகேஷன்னா நம்ம என்னைக்குமே உங்களுடைய சேவகன். இதுல ஒரு சின்ன கதை இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அது ஒண்டி நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். எப்படின்னா, ஒரு 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 சேவகன் இருந்தான். அவன் அவனுடைய எஜமானுக்கு நல்ல சேவகனா இருந்தான், ரொம்ப அப்படின்னு. சோ ஒரு நாளைக்கு இப்படி காலை பிடிச்சின்னு இருந்தான். அந்த சமயத்துல அந்த எஜமான் கேக்குறான், டேய்
என்னடா இந்த உருளைக்கிழங்கு இருக்கே அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, எஜமா உருளைக்கிழங்கா, எஜமானே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு வெஜிடபிள்ல அது வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், கறி பண்ணலாம், ஆலு பராட்டா பண்ணலாம். ஏன் இப்பெல்லாம் இதை ஒரே நான் பாக்குறேன் யூடியூப்ல எல்லாம் அதை வச்சு ஸ்வீட் எல்லாம் கூட பண்றா. அது ரொம்ப நல்ல இது இல்ல, நம்மளுக்கு ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு காய்கறி இல்ல. நல்லா இருக்கும், நல்லா ஈஸியா பண்ணிடலாம், என்ன சீப்பா கூட இருக்கு, என்ன ஒரு ரூபாயில இவ்வளவு கிடைக்கிறது இருந்தா. ஆமா எஜமா நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, இது ரொம்ப நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக், அது அது மாதிரி ஒரு காய்கறி ஈஸியா எது வேணாலும் பண்ணலாம், ரொம்ப சுவையாவும் இருக்கு, என்ஜாயும் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயம் பண்ணா எதுலயும் சேர்த்துக்கலாம், எதோடயும் சேர்ந்துக்கிற கூடிய ஒரு காய்கறின்னு. அப்புறம் அவர் பாக்குறார், ஏய் என்னடா சொல்ற நீ, ஆனா அது கலரை பார்த்தேன் ஒண்ணுமே இல்ல, அதான் நான் பாக்குறோம் அது எல்லாரும் சொல்றா அது உருளைக்கிழங்க சாப்பிட்டா ஒரே கேஸ் கொண்டுக்கும், அது உடலுக்கே நல்லது இல்லைங்கிற, நீ என்னடா நீ மாட்டுக்கு நல்லா இருக்கு ஆமா ஆமான்ற அப்படின்னா. ஆமா எஜமா நீங்க சொல்றது ரைட்டு தான், சீப்பா இருந்தாலும் அதோடைய தன்மைய வந்து ஒரு சக்தி தன்மை எல்லாம் ரொம்ப சுமார் தான், கேஸ் தான் கொண்டுக்கிறது, உடலுக்கு எல்லாம் நல்லது இல்ல, ரொம்ப எல்லாம் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா தேவையில்ல, தினம் எல்லாம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ரொம்ப கெடுதல், டயபிட்டிஸ் ஜாஸ்தியாகும், பிபி ஜாஸ்தியாகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும்ன்றா. ஆமா எஜமா நீங்க சொல்றது ரைட்டு தான் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி நீ வந்து இந்த கத்திரிக்காய் பத்தி என்ன யோசிக்கிற, நீங்க என்ன யோசிக்கிறீங்க எஜமானே அப்படின்னா. அவர் எஜமான் சொல்ற, அழகா இருக்குல்ல அந்த கத்திரிக்காவும் எல்லாத்தோடயும் சேரும், நல்லா இருக்கு, கலர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா. ஆமா எஜமா எல்லாத்துலயும் நேத்திக்கு கூட நான் வந்து கத்திரிக்காய் போட்டு ஒரு பொரியல் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்து, நீங்க கூட சாப்பிட்டீங்க, அது ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம், யாருக்குமே பிடிக்கணும். அப்புறம் எஜமான் சொல்றேன், ஆனா அந்த கத்திரிக்காய்க்கு என்னடா நல்ல தன்மை இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, வெறும் டேஸ்ட் கூட இல்ல, எதுலயா சேர்த்தாதான் அதுக்கு ஏதான ஒரு உருப்படியா இருக்கோ, அதுக்கு பாதி பேருக்கு பிடிக்காது, நிச்சயமா எனக்கு பிடிக்காது, அதனால என்ன பண்றதுன்னா. ஆமா எஜமா எனக்கு கூட பிடிக்காது அந்த கத்திரிக்காய், அது கொஞ்சம் கூட பேகுன் அப்படின்னு ஹிந்தில எல்லாம் சொல்றாங்க, பேகுன்னா அது ஒரு குவாலிட்டியே இல்லாம ஒரு காய்கறி, அதை போய் யாரு சாப்பிடுவா, இல்லையா இனிமே நம்ம அது வாங்கக்கூடாது. அப்புறம் அந்த எஜமான் பார்த்தா, என்னடா நான் நல்லா இருக்குன்னா நீ நல்லா இருக்குன்ற, நான் நல்லா ஆலைன்னா நீ நல்லா ஆலைன்ற, என்னடா நீ சொல்ல வர அப்படின்னா. எஜமானே நீங்க தான் என்னோட எஜமான், நான் தான் உங்களுடைய சேவகன், உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நான் அப்படியே கேட்கணும், நீங்க தான் எனக்கு வாழ வைக்கிறேன், நீங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறேன், அதனால நீங்க சொல்றதே எது ரைட்டோ அதுதான் எனக்கும் ரைட், நீங்க எது தப்புன்னு சொல்றீங்களோ அதுதான் எனக்கு தப்பு, இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் எனக்கு சம்பளம் கொடுக்க போறது இல்லை, என்ன வாழ வைக்க போறது இல்லை, ஆனா நீங்க வாழ வைக்கிற எஜமான் தெய்வம் நீங்க தானே, ஆனா நீங்க எது சொன்னாலும் அந்த சேவகனா அப்படியே நான் வழிபடுத்துறது தான் என்னோட வேலை, அதுதான் ஒரு சேவகனுக்கு ஒரு வேணுங்கிற ஒரு ஒரு உண்மையான சேவகன்னா. இந்த மாதிரி அவருடைய பாஸ், அவருடைய எஜமான் என்ன சொல்றாரோ அப்படியே ரெண்டாவது நிமிஷம் ரெண்டு மனசு இல்லாம அப்படியே ஃபாலோ பண்றதுதான் அப்படின்னு சேவகன் சொல்லி அந்த அவரை ரொம்ப உற்சாகப்படுத்தினார் தன்னுடைய எஜமான். சோ அதான் இந்த கதையோடைய ஒரு இந்த ஸ்லோகத்தோடைய ஒரு சின்ன கதை. ஓகேயா? ஓகே, சோ நம்ம வந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 7வது ஸ்லோகம். யதி தாஸ்யசி மே காமான் यदि दास्यसि मे कामान् वरांस्त्वं वरदर्शभ वरांस्त्वं वरदर्शभ कामानां हृदि असंरोहम् कामानां हृदि असंरोहम् भवतस्तु वृणे वरम् भवतस्तु वृणे वरम्. மொழிபெயர்ப்பு. பகவானே, வரம் அளிப்பவருள் சிறந்த வரதராஜரே, தாங்கள் நான் விரும்பிய வரத்தை அளிக்க விரும்பினால் என் இதயத்தில் எந்த பௌதீக ஆசையும் முளைக்கக்கூடாது என்ற வரத்தை எனக்கு அருள்வீராக. வரதர்ஷபா அப்படின்னு கூப்பிட்டா உண்டு போராது, ஆனாலும் அந்த மெட்டீரியல் ஆசை, பௌதிக ஆசையும் வளரக்கூடாதுன்றது நம்ம கிளியரா நம்மளுடைய பிரார்த்தனைகள் மூலமா தெரிவிக்கணும் அப்படின்றது ரொம்ப துல்லியமா கிளீனா பிரகலாதர் சொல்றாரு. சோ நம்ம போய் பகவானே என்னைக்குமே அவன் சேவகனா இருக்கணும்னு வாய் வார்த்தையா சொன்னா போறாது,
பௌதிக ஆசை வளராம இருக்கிறதுக்கு அப்பதான் உங்களுடைய தூய்மை சேவகனா இருக்கணும்ன்றது ரொம்ப அழகா இந்த ஸ்லோகம் மூலமா கத்து கொடுக்கிறார். நம்ம அடுத்த போக வேண்டிய ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். ஓகே, அடுத்து அதே சாப்டர்ல 10வது சாப்டர்ல 10வது ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நீங்க தினம் இந்த நரசிம்மருக்கு பிரார்த்தனை சொல்லுங்களேன். நிஜமா பௌதிக ஆசை இருக்காம இருக்கிறதுக்கும் நம்மளுடைய பக்தி மார்க்கத்துக்கு போறதுக்கும் அவரோட பிரீத்தி பண்றதுக்கு இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதை நம்ம படிச்சுக்கலாம். உங்க அதுல போய் தினம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அந்த ஸ்லோகத்தை. ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே. ஓம் நமோ எல்லாரும் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே. ஹரே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. ஹரயே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. பியூட்டிஃபுல் ஸ்லோகா. அது கஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் அது சொல்லலாம். அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு. ஆறு ஐஸ்வர்யங்களும் நிரம்பிய பகவானே, பரம புருஷரே, பக்தர்களின் துயர் தீர்க்கும் பகவான் ஸ்ரீ ஹரியே, பரமாத்மாவே, அற்புதமான நரசிம்ம ரூபத்தை ஏற்ற முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அதான் அப்படி போட்டு முடிச்சோம்னா பகவானுக்கு ஏன் திருப்தி வராது? ஏன் வர முடியாது? ஏன்னா பிரகலாத சொல்லிட்டார், அதே நம்ம திரும்பி சொன்னா ஏன் வராது? அதனால பகவான் எப்படி திருப்தியோட என்ன சொல்றாருன்றது இந்த 18வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச சப்தபிஹ பிதா புதா பித்ருபிஹ சஹதே நக. ஸ்ரீ பகவானுவாச்ச त्रिसप्तभिः पिता उद पितृभिः सह देनः. यत्सादोऽस्य कुले जातो भवान् वै कुलपावनः. यत्सादोऽस्य कुले जातो भवान् वै कुलपावनः. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாத்க்கு ஜெய். பரமபுருஷர் கூறினார், மிகவும் புனிதமானதும் பரம பக்தனும் ஆகிய பிரகலாதா, உன் தந்தை மட்டுமன்றி உன் குடும்பத்தைச் சேர்ந்த 21 தலைமுறையினர் புனிதப்படுத்தப்பட்டனர். நீ இக்குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் இந்த முழு வம்சமும் புனிதம் அடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல நம்ம என்ன தெரியணும்னா, ஒவ்வொரு வம்சத்தையும் ஒரு பிரகலாதர் இருந்தா போரும். ஏன்னா 21 இந்த நம்ம குடும்பத்திலேயே 21 என்ன சொல்றது வம்சத்திலேயே 21 முறை தலைமுறை நம்மள காப்பாத்திடுவார். அம்மா சைட்லயும் இருந்தாலும் சரி, அப்பா சைட்லயும் இருந்தாலும் சரி, எந்த சைடும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்கோ. பிரகலாதர் எனக்கு ஆன்மீக பக்தி பௌதிக ஆசையே இருக்கக்கூடாது, ஆன்மீக தாசானா இருக்கணும்னு கேட்டாலும் பகவான் இல்ல எனக்கு வரதர்ஷமான்னு என்ன சொல்லிட்டேன், அதனால நான் எப்படியா வரன் கொடுத்துதான் ஆவேன் அப்படின்னு சொல்லப்பே, ஐயோ எங்க அப்பா தப்பான விஷயத்துல உங்களை ரொம்ப கோவப்படுத்தி விட்டார் அப்படின்னு பிரகலாத் ரொம்ப மீண்டு கேட்கறச்ச, அந்த சமயத்துல எங்க அப்பாவை எங்க கையால இருந்ததே உயிர் விட்டதே ஒரு பெரிய பாக்கியம்தான். ஆனாலும் அவர் பண்ண கொடுமை காரியால இருந்து அவரை எப்படியாவது அந்த கர்மங்கள்ல இருந்து விடுவிச்சுடுங்கோ அப்படின்னு கேட்க போய் நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஐ விஷ் தட் அவருடைய சின்ன பாவங்கள் எல்லாம் அவருக்கு இந்த பாவத்துல இருந்து விடுவிக்க பகவான் சொல்றார். சொன்ன ஸ்தோத்திரங்களும் உன்னுடைய பாவனையும் உன்னுடைய பக்தியின் அந்த கமிட்மெண்ட் என்னை ரொம்ப அற்புதமா அப்படியே நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சுட்டேன். அதனால நீ கவலையே படாத, உன்னோட 21 தலைமுறைக்கும் எந்த கெடுதலும் வராது அப்படின்னு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு பிரகலாதன் இருந்தா நம்ம எல்லோரும் நம்மளுடைய டைனாஸ்டி நம்மளுடைய இல்லம் காப்பாற்றப்படும், நம்மளுடைய வம்சம் காப்பாற்றப்படும். அதனால எல்லோரும் எப்படியாவது ஒரு பிரகலாதனை ஏற்படுத்துங்கோ உங்களுடைய வம்சத்துல. இல்ல நம்மளாவே பிரகலாதனா ஆயிடணும், அவ்வளவுதானே, இப்ப ஈஸியா முடிஞ்சிடும். அதனால கடைசியா பகவான் என்ன சொல்றார் 21வது ஸ்லோகத்துல இப்படிதான் சொல்றேன்.
भवन्ति पुरुषा लोके मद्भक्तास्त्वम् अनुव्रताः भवन्ति पुरुषा लोके मद्भक्तास्त्वाम् अनुव्रताः भवान् मे खलु भक्तानां सर्वेषां प्रतिरूपदृक् भवान् मे खलु भक्तानां सर्वेषां प्रतिरूपदृक्. மொழிபெயர்ப்பு. உன்னுடைய உதாரணத்தை பின்பற்றுபவர்கள் இயற்கையாகவே என்னுடைய தூய பக்தர்களாக ஆவார்கள். என்னுடைய பக்தனுக்கு நீ மிக சிறந்த உதாரணமாவாய். மற்றவர்கள் உன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாரி உங்களோட எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் எடுத்துட்டு, ஆனா நம்ம அழகா முடிச்சோம்னு நினைக்கிறேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா முடிச்சிட்டோம் நல்லா. சோ எத்தனை பேரு பிரகலாதனா மாதிரி மாறி அவருடைய பாத அவர் கொடுத்த அந்த அறிவுரைகளை வச்சுட்டு அவருடைய வழியை பின்படுத்த போறோன்றது நீங்க இன்னைக்கே பிரயத்தனம் பண்ணிக்கோங்க. சங்கல் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்க ஆடியோ ஏதோ ஆமா அவங்களுக்கு நெட்வொர்க் கொஞ்சம் கிளிச் இருக்கு. சித்தேஸ்வர் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, அதான் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நீங்க பேசுனது கேட்கல. சாரி, நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு வம்சத்தையும் ஒரு பிரகலாதன் வேணும். அதான் பகவானுடைய பகவானுடைய வேண்டுகோள். யாரு ஒன்ன வழிபடுத்துறாளோ அவ என்னுடைய பக்தனா ஆயிடுவா நேச்சுரலி அப்படின்ற. சோ அதனால நான் எல்லாரும் இத்தனை பேர் பிரகலாதானா மாறப்போறேன், அவருடைய வழியில போறேன், எத்தனை பேர் பிரகலாத உருவாக்க போறேன் சங்கல்பம் எடுத்துக்கோங்க. இன்னிலேன்னு நம்மளுடைய ஒரு பக்திக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பாலிஷ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஹரே கிருஷ்ணா. இதோட ஓகே மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. உண்மையில நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப டீப் சப்ஜெக்ட். பட் எங்களுக்கு புரியுற அளவுல ரொம்ப செலக்டிவ் வேர்சஸோட ஸ்லோகாஸ், அதோடைய அர்த்தங்கள், பக்தி பாதை ஸ்ரவணம் கீர்த்தனம் எவ்வளவு முக்கியம், அதனாலதான் ஸ்மரணம் வரும் அப்படின்ட்டு பிரகலாதனுடைய இது. அப்புறம் கடைசி பலஸ்துதி ரொம்ப அருமையான பகவானுடைய பிளஸ்ஸிங்கோட. இன்னைக்கு லாங் செஷனா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. மாதாஜி இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா ஒரு 2 minutes எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேள்வி ஒன்றும் இல்ல, மாதாஜிக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த ஸ்லோகம் மாதாஜி எடுத்துட்டு எல்லா ஸ்லோகமுமே அப்படியே நமக்கு அந்த அந்த சாப்டர் அப்படியே ஒரு முழுமையா கொடுக்குற மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. அதே போல அவங்க குரல்ல அவங்க சொல்லும் போது நம்ம எல்லாருக்குமே அதை நம்ம ஒரு தடவை சொல்லிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த அளவுக்கு அந்த குரல்ல அப்படி ஒரு வசீகர சக்தி இருக்கிறது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கும் மேல இந்த பிரகலாத சரித்திரத்தை எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை தடவை இது பண்ணாலும் நம்மளால அதுல இருந்து விடுபடவே முடியாது மாதாஜி. இதுக்கு இன்னொரு உதாரணம் ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். மகா பெரியவா கிட்ட ஒரு அயல் நாட்டவர் கேட்டாராம். நான் பல இதுல போய் நான் பார்த்துட்டேன், எனக்கு எதுலையுமே ஒரு திருப்தி வரல இந்தியாவில. உங்க இந்து சனாதன தர்மத்துல அப்படி என்ன ஏதாவது இதுக்கு? அப்ப அவர் சொல்றாரு, பெரியவா எப்பவுமே ரொம்ப இதுவா தானே சொல்லுவாரு, நீ நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்க, உனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நான் சொல்றதுல உனக்கு என்னப்பா திருப்தி வந்துடும்? இல்ல, எல்லாரும் சொன்னா அவங்க கிட்ட போனா புரியும்னு சொன்ன. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட அப்ப பெரியவா மடத்துல எல்லாரும் இருப்பாரு இல்லையா, இவரு கேக்குறாரே இதுக்கு பதில் சொல்லுங்க. பெரியவா இருக்கும்போது யாராவது பதில் சொல்லுவாளா? பெரியவா நீங்களே சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாரும் பாக்குறா. அப்ப அவர் உடனே சொல்றாரு, நீ போய் அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வா. எந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வர்றது? எல்லா புஸ்தகமும் இருக்கு அவர்கிட்ட, எந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வர்றது? பெரியவா அப்ப சொல்றார், பாகவதத்துல இருந்து 7வது ஸ்கந்தத்தை எடுத்துட்டு வா அப்படின்றார். 7வது ஸ்கந்தத்தை எடுத்துட்டு வந்துட்ட பிறகு பெரியவா எந்த ஸ்லோகத்தை படிக்கிறாருன்னா, அவங்க அப்பா மந்திரவாதிகளெல்லாம் கூட்டு அந்த குழந்தை மேல இந்த மந்திரத்தை இது பண்ணி அந்த குழந்தைய கொல்றதுக்கு மலையாளத்துல இருந்து இவங்கள இந்த மாந்திரிகான்னு சொல்லுவா இல்லையா, மாந்திரிகம் தாந்திரிகம், அவளை வரவழைச்சிருக்கா.
எத்தனையோ கஷ்டங்கள் வந்தப்ப கூட, அதாவது அந்த இடத்த படிக்கும் போதுதான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும் மாதாஜி. தன்னை நோக்கி யானை வந்துச்சு, அத்தை தந்து தீக்கிரையாக்க பார்த்தா, அம்மாவே விஷம் கொடுத்தா. அப்ப கூட பகவானுடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருந்த அந்த குழந்தை. பகவானே என்னை காப்பாத்துன்னு அது எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. நீங்க அதை பாத்தீங்கன்னா அது புரியும். எந்த ஒரு இடத்துலயும் பகவானே நீ என்னை காப்பாத்துன்னு சொன்னதே இல்லை. அப்பேற்பட்ட குழந்தை அவ மாந்திரிகால் இது பண்ணும்போது அப்ப பகவான் கிட்ட வேண்டது, பகவானே இவாளுக்கு என் மேல எந்த கோபமுமே கிடையாது. எங்க அப்பா சொன்னாலே நீ இவ வந்திருக்கா. இவ இப்ப என் மேல ஏவ போறா. என் மேல இவ மந்திரம் ஏவுறது கூட எனக்கு வருத்தம் இல்ல. அது பலிக்கலன்னு வச்சுக்கோ, அவளை போய் தாக்கிடும். அது அந்த பாவத்துக்கு ஆளாக கூடாது. நீ அவளை மன்னிச்சுடு அப்படின்ட்டு மகா பெரிவா நிறுத்திட்டாலாம். இதுதான்ப்பா எங்க இந்து சனாதன தர்மம். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சி, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சி, அவ்வளவுதான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பிரகலாத சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒரே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போய் உடனே ஐயோ நான் உனக்கு அதை பண்ணனே இதை பண்ணனே. சில பேர் சொல்வா, நான் இத்தனை விளக்கு இத்தனை பூ போட்டேன். என்ன அவர் என்ன சூரியனையும் சந்திரனையும் படிச்சு ஒளி கொடுத்தவரே அவரு. நம்ம ஏத்துற விளக்குலயே அவரு ஒளியா தெரிய போறாரு. என்ன அஞ்ஞானம் நமக்கு. அவர் கொடுத்த பொருளை தான் அவருக்கு வச்சு இது பண்றோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதாவது அந்த கடைசியா அவருக்கு சொன்னீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது மாதாஜி. நான் சேவகன் தான், நீங்க எஜமானன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு. நீங்க எடுத்துட்ட ஸ்லோகம்லாம் மாதாஜி அவ்வளவு அருமையான ஸ்லோகம். கடவுள் உங்களுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னோட மனசை ரொம்ப தொட்டுட்டேன். நான் ஏதோ குருவின் அருள் வாக்கு இருக்கு நம்மளுக்கு, அதனால ஒரு அட்வான்டேஜ். ரொம்ப நீங்க ஒவ்வொரு அந்த உபமானமும் பரிவாளுடைய அந்த இன்டராக்ஷன் சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப மாதாஜி கிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சேர்ந்து அழிச்சுன்னு போகும். இந்த பக்த வத்சலான நரசிம்மரை காப்பாத்தும். நிஜமாவே போன வாரம் நம்ம படிக்கிறச்ச அந்த ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம படிச்சதுனால இன்னைக்கு அது ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கா. அவன் அம்மா எனக்கு மெசேஜ் போட்டுட்டே இருக்கா, இன்னைக்கு ஹரிஹர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவன் இருக்கானா நீங்க எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுனால. என்னன்னா அதான் நம்ம அதனால்தான் எனக்கு அந்த ஸ்லோகம் பிடிச்சது. உனக்கும் எனக்கும் இடையில வேற ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு பரதர் சபனா இருந்தாலும் நீ என்னுடைய கடவுள், நான் உன்னுடைய தாசன். அவள்தான். அதுதான் ரொம்ப அழகா சொன்னேன் மாதாஜி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு இன்னும் மேலும் மேலும் இந்த சேவை கொடுக்கறதுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரம் கஜேந்திர மோக்ஷம் மிஸ் பண்ணாதீங்க. அனதர் வண்டர்ஃபுல் ஸ்டோரி வித் எல்லா ஸ்லோகமும் நம்ம படிக்க போறோம். எல்லாருக்கும் கஜேந்திர மோக்ஷம் கத்துக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். ரொம்ப நன்றி மாதாஜி. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த பக்த சங்கத்தினாலதான் ஒரு பக்தி உண்மையான பகவான ஒரு தெரிஞ்சுக்கிற அந்த கதைகள் எல்லாம் தெரியதான் நமக்கு அதுவும் மாதாஜி ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த முடிவு எப்படி ஒரு இல்லையா. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்ரீமண்டலியோட சேர்ந்து எங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறதுக்கு. அந்த நன்றியோடு நம்ம இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். இணைந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். முடிவு பிரார்த்தனை வழங்குவதற்காக பத்மா அப்பன் மாதாஜி அவர்களை அழைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றி. கிளாஸ் மிக அருமையா இருந்தது. கடைசியில பேசின மாதாஜியும் ரொம்ப அருமையா விளக்க சொன்னாங்க. ரொம்ப நன்றி மாதாஜி. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரः தஸ்ய நாமானி யானி கர்மோபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने
प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायिनी महामाये महायोगिन्यदीश्वरी नन्दगोपं सुदं देवीं पदिमे कुरुते नमः। श्रीकृष्णचरणं मम दासोऽहं कृष्णदवास्मि। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। थैंक यू माताजी, थैंक यू टू ऑल।